நம்ம எல்லாம் பேசிட்டோம், பேசாதவங்களை பேச வைக்கலாம். வாங்க வினயதீர்த்தன் சார், அப்புறம் ரத்னவடிவேல் சார், நீங்க எல்லாம் பேசுங்க. இல்ல இந்த வினயதீர்த்தன் சார். மெமரி நான் இடையில தான் வந்தேன்னா அவனுடைய முழுமையா கேட்க இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயம் நான் என்னுடைய அனுபவத்துல நான் சார், பார்த்தது, இன்னைக்கு இந்த பேசுறது மெமரி கிடையாது. உங்களுக்கு தகவலுக்கு இன்னைக்கு பேசுறது மனப்பாடம். மனப்பாடம் மனப்பாடம் அதானோ. மனப்பாடத்துக்கும் மெமரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால மனப்பாடத்தை பத்தி பேசிட்டு மெமரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் கனெக்ட் பண்ணா ஒண்ணுதான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சரி. நான் விளங்கி கொண்ட விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். நான் அறிஞ்சது என்னன்னா, இந்த புக்குகளை நாங்கள் படிக்க அந்த அந்த புக்கு இப்ப வசந்தி மேடம் சொன்ன அந்த பிக்ச மெமரி உண்டு, பிக்ச ஞாபகம் உண்டு. அதை போல இந்த புக்குகள் படிக்க நான் இந்த படிக்கிற காலத்துல நோட் புக்குகள் எல்லாம் வாசிக்க அந்த நோட் புக்கில் இந்த பக்கத்தில் ஒரு விஷயத்தை பற்றி இந்த ஒரு கலர்ல போட்டு அதை அப்படியே என்னென்ன எழுதியிருக்கின்றதை நாங்கள் ரெண்டு மூணு தரம் படித்து மனப்பாடம் பண்ணினாலும், மனப்பாடம் பண்ணினதுக்கு பிறகு பேந்து நாங்கள் அதை திருப்பி நாங்கள் இப்போ எழுத போகைக்க இல்லாட்டா அதை திருப்பி சொல்ல போகைக்க அந்த படம் அப்படியே நினைவில் வருது. அப்போ அந்த படம் வந்து அது படமாக அந்த பக்கம் அப்படியே மனதில் வந்துடுது. அது ஒரு பாடம். இப்போ நாங்கள் தேவாரம் பாடமாக்குறது அப்படியான இதுகள் எல்லாம் செய்ய அதைத்தான் நான் பார்த்துருக்கிறேன். அது எனக்கு நல்ல பலனை தந்திருக்கு. அந்த அப்படியே அந்த ஒரு 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 விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்லணும் என்றால் அது அப்படியே அந்த பக்க படம் அப்படியே எனக்கு அது அப்படியே படமாக எனக்கு மனதில் பதிஞ்சிருக்கும். அது ஒரு புது புது அது இங்கே சொல்லப்படாத ஒரு மெமரி என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனப்பாடம். சொல்லலாம், தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாங்க சார், வினயதீர்த்தன் சார் வாங்க. வணக்கம். ரொம்ப வணக்கம் வணக்கம். யூஸ்ஃபுல்லான டிஸ்கஷன், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கெல்லாம் வகுப்புக்கு முன்னாடி முறை வைக்கிறது அப்படின்னு ஒரு எங்க 5வது வரைக்கும் எனக்கு இருந்தது. அது எப்படின்னா 16 256 வரைக்கும் வாய்ப்பாடு சொல்லணும். ஆனா அவன்னா 247 எழுத்தையும் சொல்லணும். அத ஒரு ஸ்லேட்டுல ஒரு பகுதியில 247 எழுத்து, இன்னொரு பகுதியில அந்த ஒரு ஸ்லேட்டு ஒரு பக்கம் கூட உடைஞ்சிருக்கும். அதுல இந்த வாய்ப்பாடு இதை எழுதிக்கிட்டு போகணுங்கிறதுனால அந்த வாய்ப்பாடு மனனம் செய்ய வச்சாங்க. அது பிற்காலத்துல ரொம்ப உதவுச்சு. இப்ப பிள்ளைகளுக்கு அதை சிலதை மனனம் செய்யணுங்கிறது தான். அதாவது இந்த இந்த இது இது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஆவண்ணான்னு படிச்ச போது நெடிலுக்கும் குறிலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு. காணா காவண்ணான்னு படிச்ச போது இப்ப எப்படி சிஸ்டம் என்னைக்கோ மாறி போய் கான்னு சொல்லி கக்கான்னு சொல்றான் காக்கைய. அவனுக்கு அந்த 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 எழுத்த ஐடென்டிஃபை, அது அந்த நாவை ஏன் சேர்த்தாங்கிறதுக்கு நெடிலுக்கும் குறிலுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. காணா காவண்ணா கீனா கீயண்ணா அப்படின்னு படிக்கிற போது. இப்ப கோணா அதுக்கிடையெல்லாம் பிள்ளைகளுக்கு வரவே இல்லை. நான் பல இடங்கள்ல பாக்குறேன். இத அப்படி மனப்பாடம் பண்ண, அது மாதிரி தமிழ்ல பாடல்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிறது கட்டாயமா. அந்த மனப்பாடம் பண்ற போது அது பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன் சொல்றாங்க. எதையும் ரிப்பீட் பண்ற போது அது எளிதாகுது. எளிதாகிற போது அது மகிழ்ச்சி தருது. மகிழ்ச்சி தந்தா அந்த இது புரிதல் வருது. மறுபடியும் எப்பவும் இப்ப கவிதையை மனப்பாடம் பண்ணிட்டா வேறொரு கவிதை இவன் எழுதுற போது அந்த சொல்ல அங்க பயன்படுத்துறான், அந்த மீட்டரை அவன் பயன்படுத்துறான். அன்னைக்கு மனப்பாடம் பண்றதுக்கு எளிதா தான் அன்னைக்கு கவிதைகள் முழுக்க எதுகை மோனைங்கிறதே அதோட சேர்ந்து வந்ததுதான். அது நம்ம மனசுல நிக்கிது. இந்த மனப்பாடம் பண்றது சில பகுதியை மனப்பாடம் பண்றது, சில பகுதிகளை நம்ம அந்த இது எழுதுறதாவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன் ரொம்ப பெருசுங்கிறாங்க. நமக்கு வசந்தி மேடம் சொன்னது மாதிரி நம்ம பகுதியில் இருக்கிற கல்வி முறை அத ரிகால் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ரிட்டென்ஷன் ரிகால் சொல்றாங்கல்ல, அந்த ரிகாலுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிற இந்த மனப்பாட பகுதி ரொம்ப பயன்படுது. அத திருப்பி திருப்பி ஸ்லோகம் சொல்றதோ பாடல் சொல்றதோ அது நமக்கு ரொம்ப உதவுது. நல்ல நேரங்கள்ல எல்லாம் நல்ல பாடல்கள் எல்லாம் நம்ம தேடி நம்ம கொடுக்கறதுக்கு இத மனப்பாடமா இருந்தா அந்த பாடலை சொல்றதுக்கு எளிதா இருக்கு. அது நல்ல மனப்பாடம் ஒரு பகுதியை பண்ணத்தான் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்டாயமா ஒரு பகுதியை நிறைய மரபுகள்ல
சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இந்த பவர் ஆஃப் ரிப்படிஷன் அவங்க சில ஸ்லோகங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி சொன்னதுனாலதான் அது ஒரு ஃபேக்கல்ட்டியா அவங்களுக்கு வந்துருச்சோன்னு எனக்கு ஒரு நினைப்பு உண்டு. மனப்பாடத்தை நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல வினயதீர்த்தன் சார் சொன்ன பாயிண்ட் வந்து அது ஆக்சுவலா நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நானு அவர் சொன்ன மாதிரி இந்த நம்ம மனப்பாடம் பண்ணி பண்ணி நம்மளுக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்கிறது வந்து இட் இஸ் ரியலி ஹெல்பிங். நம்ம வேர்ல்டு வைடு நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம வி ஆர் ஷைனிங். அது ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. மனக்கணக்கு இதுல ஒரு விஷயம் இன்னொன்னு சார், ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்ப இப்போ நம்ம தேசிய கீதம் வந்து நம்ம ஜனகணமன டெய்லி பாடுறோம், ஓகேங்களா? நம்ம அது ஒரு டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போனா பாடுறோம். ஆனா திடீர்னு இப்ப தனியா நிக்க வச்சு அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நிறைய பேத்துக்கு சிரமம். சோ அது வந்து பாட வைக்கிறமே தவிர ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. அதுதான் சார். நம்ம இப்ப வந்து அதே இது வந்து இப்போ ஒரு செய்யுள்னு எடுத்துட்டோம்னா அதை நம்ம மனப்பாடம் பண்ணி, இப்ப திருக்குறள் இருக்கு, அந்த 10 இதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். அதை திருப்ப வந்து சொல்லுன்னு சொன்னாக்க தனியா நிக்க சொன்னாலும் சொல்ல வரும். ஏன்னா அது we know that we have to by heart it and keep it in our mind அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ லதா சொன்ன மாதிரி டேபிள்ஸ் எல்லாமே. ஆனா இப்ப அந்த ஜனகணமனங்கிறது நம்ம வந்து என்னதான் டெய்லி ரிப்பிட்டேஷனா இருந்தா கூட அது வந்து தனியா பாடு அப்படிங்கிறப்போ ராமசார் மாதிரி இருக்கிறவங்க பாடிடுவாங்க, என்னால முடியாது. சார் இல்ல, ஒரு காலத்துல கத்துக்கிட்ட ஜனகணமன இப்போ பாட முடியும். ஆனா சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண திருக்குறளை இப்ப நீங்க சொல்லுவீங்களான்னு சொல்ல மாட்டீங்க சார். அதுதான் சார் சார் இல்ல சார், அது மனப்பாடம் பண்ணவங்க வந்து சொல்ல முடியுது. ஏன்னா இப்ப எங்க மாமியார் வந்து அவங்க இறக்கும் போது வந்து she was above 85, 86. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 செயல் அப்படியே மனப்பாடமா சொல்றாங்க. என்ன காரணம்னா ரிப்பீட்டடா அப்பப்போ சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இருந்த இதுல வந்து ரொம்ப ரிப்பீட்டடா எல்லாம் சொல்லலைங்கிறது எனக்கே தெரியும். ஆனா அவங்க சின்ன வயசுல வந்து அவங்க வந்து படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை சொன்னது வந்து அது திருப்ப that was there for very long. அதுதான் இப்பவும் வந்து நீங்க இப்ப யாரோ சொன்ன மாதிரி இந்த இலக்கிய இதுக்கெல்லாம் போறோம் இல்லைங்களா, இலக்கிய மீட்டிங்கெல்லாம் போறப்போ அங்க வந்து நிறைய பேர் வந்து அவங்க படிச்சதுடைய செய்யுள்கள் எல்லாம் நடுவுல கொண்டு வந்து அந்த பட்டிமன்றமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாம் கொண்டு வந்து நடுவுல வந்து ரொம்ப அழகா அவங்க என்ன சொன்னாலும் ரைட்டுங்க. எல்லாருமே வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு சொல்றது கிடையாது. அப்பப்போ 3 மாசத்துக்கு ஒரு முறை 4 மாசத்துக்கு ஒரு முறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த தொடர் பதிவு இருக்கு இல்லையா, அந்த தொடர் பதிவு இருக்கும் போது உங்களுக்கு எப்போ வேணா சொல்லலாம். தொடர் பதிவு இருந்தாலும் சொல்லுங்கம்மா. ஆனா இந்த கம்பன் கழகத்துல அந்த ராமாயணம் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஒரே பாடல்கள் தான். 20-30 வருஷமா நான் தொடர்ந்து போனேம்மா. 20 வருஷம் அவங்க சொல்ற அந்த ஒரு 10 பாட்டுக்கு மேல, ஒரு 20 பாட்டுக்கு மேல புது பாட்டு அவங்க சொல்றதே கிடையாது. அதே பாட்டை திரும்ப திரும்ப அந்த வட்டத்துல அதுதான் வந்துகிட்டே இருக்கும். நான் கூட ஒரு தடவை கேட்டேன் ஒருத்தவங்களோட பேசும்போது, ஏன் புதுசா எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? அதே பாட்டு இந்த பாட்டு பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் அந்த பாட்டு சொல்லுவாங்க, எண்ணிலா அருந்தவத்தோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே பாட்டு தான் வரும். அந்த மாதிரிதான் எல்லா பாட்டுமே அவங்க வச்சிருக்காங்கம்மா. அத வந்து மறுபடியும் அந்த மீட்டிங்ல கேட்டு இப்போ நம்ம இன்னைக்கு கூட சார் ஒரு வீடியோ நீங்க நான் சொன்னா சுமதி ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணதாசன் இதை பத்தி இப்ப ரீசெண்டா ஐ திங்க் இப்ப ஸ்டார் விஜய்ல அவங்க பேசியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க அந்த கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாட்டு, அதே ஆழ்வார்கள் சைட்ல இருந்து அதே பாட்டு, அந்த மாதிரி எடுத்து ஒரு 4-5 ரொம்ப அழகா இருந்தது. அப்ப எவ்வளவு மனப்படமா சொன்னாங்க அவங்க இன்னைக்கு. அது அந்த வீடியோ இந்த விஷயத்துல நடிகர் சிவகுமார் இந்த கம்பரம் என்ன மெமரி அது அதெல்லாம் நீங்க புரிஞ்சுதான் சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இப்ப நான் சினிமா இதை பத்தியும் அதுல எழுதியிருக்கேன். அந்த நடிகர்கள் வந்து அன்லஸ் அன்டில் நீங்க அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டு போய் சொன்னாலோடய நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து சரியா வராது. பராசக்தி வசனம், மனோகரா வசனம், என்னதான் உங்களுக்கு அந்த கதையும் அந்த கேரக்டரும் அந்த இதுவும் புரிஞ்சிருந்தா கூட அந்த இடத்துல போய் நீங்க பேச வேண்டிய வசனத்தை கரெக்டா டெலிவர் பண்ணா மட்டும்தான் அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து he can also say his own part. ஒவ்வொரு நடிகர் நடிகையும் சொல்லுவாங்கல்ல ஹோம்வொர்க் பண்ணணும். அதாவதுங்க எதை வந்து நீங்க ப்ரொஃபஷனலா செய்யறீங்களோ அந்த ஆக்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷன், அவங்களோட ப்ரொஃபஷன் அது.
சிவாஜிக்கு அது ப்ரொஃபஷன். அது 24 மணி நேரமும் அதையே நினச்சிட்டு இருப்பாரு, அதையே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. கட்டாயமே கொஞ்சமாவது ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது. அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் ப்ரொஃபஷன். இப்போது நாங்கள் எம்ஏ படிக்கும்போது 2 வருஷ கோர்ஸ் நாங்கள் கடைசியில் எழுதணும். எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 20 கோட்டு ஞாபகம் இருக்கும். அந்த கோட்டை எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஷேக்ஸ்பியருக்கு ஒரு 4 கோட்டு, இதுக்கு ஒரு 4 கோட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே எழுதணுன்னா உங்களுக்கு அதை தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கட்டாயத்தின் பேரில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் பண்ணாட்டி நீங்கள் ஜெயிக்க முடியாது. இன்னொருத்தன் வந்துகிட்டே இருப்பான் உள்ள. ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலாக வரும்போது இப்போ பேசுகிறவங்க பட்டிமன்றத்தில் பேசுகிறீங்க, ஒரு 4-5 பட்டிமன்றத்தை கேளுங்க. இவங்களுக்கு சொன்னாப்லே தான் 1-2 பேர் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேசுகிறாங்களே ஒழிய, மற்றபடி திருப்பி அந்த ரெப்படிஷன் இருக்கும், திருப்பி அதே கருத்துக்கள் இருக்கும், அதே வார்த்தைகளை சொல்லுவாங்க, அதே போய்ட்ரியை வந்து ஜோக்கு கூட அதே தான் இருக்கும். ஜோக்கு கூட அதே தான் இருக்கு. இல்ல நான் அதாவது வந்து இப்போ we are not talking about something இது ரிப்பீட் பண்றாங்களான்னு. மனப்பாடம் தேவையா இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மனப்பாடம் தேவை. அதாவது இந்த மனப்பாடத்தை கம்ப்ளீட்டா நீங்க எடுக்க முடியாது. மனப்பாடம் தேவை. ஏன்னா வந்து அது உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஹையரா காட்டுது. நீங்க வந்து வெளியில காட்டுறதுக்கு எல்லாம் உங்களுக்கும் நல்லது அது. ஏன்னா திருப்பி உங்களோட மூளை வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது, இல்லைன்னு சொல்லல. யாருமே மனப்பாடம் வேணான்னு சொல்லல, மனப்பாடம் வேணும். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் உள்ள வராட்டி மனப்பாடத்தை வச்சுட்டு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படிதான் அதுல மென்ஷனே பண்ணிருக்கேனே. நம்ம வந்து நல்லா நம்மளுக்கு புரிஞ்சு படிச்சு அது பண்ணா மட்டும்தான், மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் இட் வில் ஸ்டே ஃபார் லாங். அதர்வைஸ் இட் கேனாட் ஸ்டே லாங். ஒரு செய்தி சொல்றேன். இந்த எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நான் சொல்றேன் ஒவ்வொரு தவணை. அதை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு ரிதமுக்குள்ள வந்துடுறேன். நான் அந்த உரையை பத்தி கொஞ்சம் தெளிவு இல்லாட்டி கூட இந்த ரெண்டையும் சொல்ல அன்பர் பணி செய்ய என்னை ஆழாக்கி விட்டால் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு அது ஒரு இதாயிடுது. அடுத்தாப்புல எல்லா வார்த்தைகளும் மனசுக்குள்ள செட்டில் ஆயிடுது. அந்த இதுக்கு ஒரு பவர் இருக்கு நிச்சயமா. ரிப்படிஷனுக்கு உருப்போடுதல், அதாவது அந்த காலத்துல எஜுகேஷனே இந்த வேதம் மாதிரி இருக்கிறத திருப்பி திருப்பி சொல்லி அது மனப்பாடமா தான் வந்திருக்கு ரொம்ப பல காலம். அதுக்கப்புறம் தானே எழுத்தே வந்திருக்கு. டெக்னிக்கல் ஸ்கில்னு வரும்போதுங்க மனப்பாடம் அங்க சரி வராதுங்க. டெக்னிக்கல் ஸ்கில் அப்ப வந்து ஒருத்தன் சர்ஜரி பண்றாங்க, நீங்க அங்க மனப்பாடம் பண்ண முடியுமா? இல்ல, பிராக்டிஸ் தானே. அந்த பிராக்டிஸ் வருது. அதேதான் அது. இப்ப ராமு சார் வாங்க பேசிட்டோம். கல்யாணி மேடம் அவங்க மாமியார் பத்தி சொன்னாங்க. காரைக்குடிக்கு வாங்க, ஆச்சிமாரு அம்மாக்கள் என்ன பாட்டிமாருன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான லைனு தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னு ஆரம்பிச்சு அவ்வளோத்தையும் சொல்லி என்ன கேள்வி கேட்டீங்கன்னாலும் விளக்கம் தெளிவா சொல்லுவாங்க. பெரிய பியூட்டி என்னன்னா இன்னைக்கு நம்ம சயின்ஸு அவங்கள இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, அவங்களுக்கு படிக்கவும் தெரியாது. கேட்டு கேட்டு வாங்கி அவ்வளோத்தையும் உள்ள வச்சிருக்கிறாங்க. தெளிவா பொருள் தெரிஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. தெளிவா பாட்டு சொல்லுவாங்க, தெளிவா விளக்கமும் கொடுப்பாங்க. இன்னமும் காரைக்குடி பக்கம் இருக்கிறாங்க. வியந்து பார்த்த ஒரு செய்தி. அப்புறம் தேவகோட்டை ராமநாதன் ஒரு ஆள் இருக்கிறாரு. கண்ணதாசன் பாட்டை அவர் பாட்டுக்கு 100 லைன் ஸ்ட்ரைட்டா அடிப்பார். எந்த இடத்துல கேட்டீங்கன்னாலும் அவர் பேர் மொத்தம் கண்ணதாசனா அவருக்கு மனப்பாடம், ரெப்படிஷன்லாம் கிடையாது. எதை வேணாலும் திருப்பி சொல்லுவார் அவர். உங்களுக்கு கேட்டீங்கன்னா தேவகோட்டை ராமநாதன் பேரு, யூடியூப்ல போட்டு பாருங்க. இன்னொரு நான் வியந்து பார்த்த ஒரு செய்தி வந்து லைட் மியூசிக்னுட்டு இந்த மெல்லிசை பாட்டு பாடுவாங்க. சினிமாவில் இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்து ஒரு மியூசிக் ட்ரூப் இருக்கும், ஆணும் பெண்ணும் இருப்பாங்க, வந்து பாடுவாங்க. திடீர்னு நேயர் விருப்பம்னு எவனா ஒருத்தன் கையை தூக்கி இந்த பாட்டை பாடணும், உடனே அந்த ஆணும் பெண்ணும் அந்த பாட்டை பாடுவாங்க. பின்னால இருக்கிற 10 பேரு கரெக்டா மியூசிக் போடுவான். எப்படிரா அம்புட்டு பாட்டும் மனசுக்குள்ள இருக்குது, எப்படிரா அவ்வளவு பேருக்கும் மியூசிக் மனசுக்குள்ள இருக்குது. இன்னமும் எனக்கு வியப்பா பாக்குற செய்தி. அங்க எப்ப வேணாலும் நீங்க பல லைட் மியூசிக் பாருங்க, சொன்ன உடனே அவன் பாட ஆரம்பிச்சிருவான், உடனே அவன் பின்னால மியூசிக் போட ஆரம்பிச்சிருவான். ரொம்ப ரொம்ப அழகான செய்தி, நான் வியந்து பார்க்கின்ற செய்தி. அதே போல இந்த சூப்பர் சிங்கர்ல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க, நான் மேடையில சில மேடையில நானும் பாட்டுகள் பாடி இருக்கிறேன். அதுக்கு முதல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். எத்தனையோ தரம் அதை பாடி 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 பார்த்தாலும் கடைசி அந்த பேப்பர் இல்லாம அதை பாடவே முடியாது. ஆனா இந்த சூப்பர் சிங்கர் இதில் ஜி டிவில எல்லாம் பார்த்தீங்கன்னா
அவங்களே அது 2-3 நாளுக்கு இடையில சில பேர் சில சமயத்தில் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு 2-3 நாள் தான் அவகாசம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டை நீ தயார் பண்ணுறேன்டா அந்த பாட்டை அப்படியே வந்து அப்படி என்ன மாதிரி பாடிட்டு போறாங்க. சார் அது வந்து ஏஜ் ஃபேக்டர் சார். நம்ம சின்ன வயசுல பிராக்டிஸ் ஒண்ணு practice இருக்கு, பண்ணது நல்லா ஏஜ் வரும், ஃபேக்டர் இப்போ ஒண்ணு வராது. இருக்கு. அது வந்து ரிப்பீட்டேஷன் தான், எல்லாமே ரிப்பீட்டேஷன் தான். நம்ம சார் வந்து ராமநாத் சார் வந்து தேவகோட்டை ராமநாதன் பத்தி சொன்னாரு. மைண்ட் யுவர் மைண்ட் ராமநாதன் ஒருத்தர் இருக்கிறார், தெரியும்ல எல்லாருக்கும். அவர் எந்த புக் எடுத்தாலும் இந்த ஆத்தரு இந்த ஆத்தர் சொன்னா எந்த புக் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு இல்லையா? இது எல்லாமே தொடர்ந்து எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறப்ப பின்னாடி திரும்பினா இந்த புக் எடுத்துருவாரு, அப்படி திரும்பினா இந்த புக் எடுத்துருவாரு. எப்படி எடுக்கிறாரு? பழக்கம் தானே காரணம், பிராக்டிஸ் தானே. எனக்கு தெரிஞ்சு 40-30 வருஷமா அவர் இந்த புக்கு பேர் சொல்லி 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 நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அன்னைக்கு சொல்றதும் சரி இன்னைக்கு சொல்றதும் சரி அவர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ரிப்பீட்டேஷன் இது நம்ம நினைக்கிறோம் அவங்க 40 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது, நமக்கு சொல்றது புதுசா சொல்ற மாதிரி. ஆனா பார்த்தோம்னா பல நேரங்கள்ல சிவகுமார் கூட பேசுறாருன்னா அவர் வந்து கம்பராமாயணத்தை பேசுறாருன்னா உடனே பேசல, பல மீட்டிங்ல பேசுறாரு. அப்ப எவ்வளவு சொல்லுங்க அதை ரெடி பண்ணியிருப்பாரு. ஒன்ஸ் நம்ம பேசி ஆரம்பிச்சிட்டோம்னா உள்வாங்கிடும். அப்புறம் நீங்க நல்லா பேசுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சொல்லுவாருன்னு சொல்ல வச்சிடறோம். நம்ம வேற ஒரு கூட்டத்துல வந்த உடனே நம்ம என்ன சொல்ல, அவரு எது சொல்ல கம்பராமாயணம் நல்லா மனப்படமா சொல்லுவார், அவர் பேசி வச்சுட்டாங்க. அப்போ அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்ப இன்னொரு வாய்ப்பு நம்ம கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த இன்னொரு வாய்ப்பு அவரோட பிரெயின் பயன்படுத்தி அதை வெளியில கொண்டு வரவும் செய்து அதே நேரத்துல ரிப்பீட்டடா எழுதிட்டே இருக்குது. அது ஈஸியா வந்துடும் வெளியில. வேற நமக்கும் பல விஷயங்கள் அந்த மாதிரி நினைவுல இருக்கும். ஆனா என்ன காரணம்னா ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் டக்குன்னு வெளியில வந்துரும், பிரச்சனை இல்லை. அதே ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு 10 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, சில விஷயங்கள் முன்னாடி பண்ணதை இன்னும் பண்ண முடியாது. நம்ம ரிப்பீட்டேஷன் இல்லைன்னா தெரியாது, மறந்துட்டு. சக்கரவாணி சார் எதுவுமே பேசல, வாங்க சார். வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நிறைய செய்திகளை அறிய முடிஞ்சது. இந்த மனப்பாடம்ங்கிறது இப்பெல்லாம் பாடப்புத்தகத்துல எப்படி தெரியல. இப்பெல்லாம் மனப்பாட பகுதி லதா மேடம் கூட மென்ஷன் பண்றாங்க. மனப்பாட பகுதிகள்னு சிலது இருக்கும், அது கண்டிப்பா அதை பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணிட்டு பரீட்சையில கண்டிப்பா அது ஒரு கேள்வி இருக்கும். அது மனப்பாட பகுதியிலிருந்து ஒரு கேள்வி வரும், அதை எழுதுனா ஃபுல் மார்க். அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ஒரு பிராக்டிஸ். அதை அப்படியே பண்ணதுனால இன்றளவுக்கும் அந்த சின்ன வயசுல மனப்பாடம் பண்ண பாடல்கள் நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு ரிப்பிட்டேட்டிவா பண்றவங்களுக்கும் இருக்காங்க. இப்ப என்ன மாதிரினாலும் நான் ரிப்பிட்டேட்டிவா யூஸ் பண்ணது இல்லை. ஆனா சின்ன வயசுல படிச்சது இன்னைக்கு நினைவு வருது. சார் ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி காலையில் என்ன சாப்பிட்டீங்க நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னா நினைவு வரமாட்டேன். ஒன்று ஏஜ் ஃபேக்டரா இருக்கும், அது அப்படியே கொஞ்சம் அப்படியே இதுவாயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த நினைவு இதெல்லாம் வந்துட்டு பிராக்டிஸோட வரும்போது இந்த கல்யாணத்துல ஐயர் மந்திரம் ஓதிக்கிட்டே இருப்பார். இடையில அதை எடுங்க இதை எடுங்கன்னு, அப்புறம் பார்த்தா அவர் விட்ட இடத்துல தொடருவார், அந்த மந்திரத்தை விட மாட்டார், அங்கேருந்து கண்டிப்பா. இது வந்து பை பிராக்டிஸ். அவங்களுக்கு வந்து நிறைய தடவை சொல்லி 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 இதுவாக இருக்கு. எனக்கு நான் சில நேரத்துக்கள்ல இவர் நாராயணமூர்த்தி சார்னு சொன்னாரு, ராமநாத சார் சொன்னாரு, ராம சார் சொன்னாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக்கலா சிலது நிறைவாற்றலுக்கு சில டெக்னிக் இருக்கு, அது உண்மை. அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. ஒரு சபையில இதுக்குன்னு சில நேரத்துல ஒரு சேலஞ்சிங் ஒர்க் மாதிரி கொடுப்பாங்களாம். அந்த புலவர் வந்து சென்ட்ரல்ல சப்பனம் போட்டு உட்காந்துப்பாரு. 8 திசையில இருந்து கேள்விகளை, அதாவது கேள்விகள் கேட்பாங்க, அல்லது இந்த பாடலை சொல்லுவாங்க, பொருள் என்ன கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரா, அந்த உடல் அங்க அசைவில் அங்கங்க நினைவு வைக்கிற மாதிரி, அந்த மொமெண்ட் மனப்பாடம் மாதிரி எங்க என்னமோ குறிகளை வச்சுக்குவாங்க. கரெக்டா ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்லுவார். ஒருத்தரை சொல்லுவாங்க அஷ்டாவதானி பாவலர் செய்குத்தம்பி அப்படிலாம் சில அந்த புலவர்கள் பழைய காலத்துல இருந்தது. இதெல்லாம் ஒரு டேலண்ட், அவங்களுடைய பிராக்டிஸ். அது பல தடவை இந்த மாதிரியான இதுகளை ஈடுபட்டு அதை சொன்னது. இன்னைக்கு நிறைய தகவல்கள் ஒருத்தர் பேசும்போது நிறைய விஷயம் தெரியும். அந்த மனப்பாடம் அல்லது நினைவாற்றல் அல்லது அதை மறுமுறை சொல்லும்போது ஏற்படுது. இவங்க வந்து வசந்தி மேடம் சொன்ன மாதிரி அந்த மேப்பு அது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு அப்படியே இதுவாகிட்டு போகுது. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இவர் ரத்னவேல் சார் சொன்னாரு, அப்படியே அந்த பக்கம் நினைவு வருது எனக்கு. எனக்கு கூட சில நேரத்துகள்ல ஏதாவது ஒண்ணு படிச்சா கரெக்டா அந்த பக்கம் நம்பரு, அது படிச்சது, அது என்ன வந்தது, அதுல என்ன படம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் சில நேரத்துக்குள்ள சிலதுகளை மட்டும், எல்லாத்தையும் கிடையாது, சிலது நினைவு வருது. எனக்கு இள வயதுலேயே எங்க தாத்தா வந்துட்டு, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன்,
அது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன்னா எனக்கு அந்த அந்த காசு கிடைக்கும். அதுக்காகவே அந்த மனப்பாடத்தை இள வயசுல இருந்து எங்க தாத்தா அந்த பிராக்டிஸை கத்து கொடுத்துட்டார். மனப்பாடம் பண்ணு, நீ மனப்பாடம் பண்ணி சொன்னா உங்க பரிசு. அப்ப அந்த பரிசுக்காக மனப்பாடம் பண்றது. அப்படி பண்ண அந்த மனப்பாட பகுதி இன்றளவுக்கு நினைவு இருக்குது. ஆனா இப்ப சமீபத்துல எனக்கு நடந்த நிகழ்வுகள் அல்லது நான் செய்து வந்து நினைவு வரமாட்டேங்குது. அது அப்படிதான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. தசாவதானி அஷ்டாவதானின்னு 2 சொல்லுவாங்க. 8 ஞாபகம் வச்சிருக்கிறவங்க 10. அது அந்தக ஏந்தல் ராமையா அப்படின்னு ஒருத்தர் பிரமாதமா பண்ணுவாரு. கண்ணு பார்வை இல்ல. அவர் பிள்ளை கனக சுப்பரத்தன் ஒருத்தர் அவர் பண்ணி அந்தக கவி வீரராகவ சம்திங் அப்படி ஒரு இல்லைங்களா சார் பேரு? வீரராகவன் வேற தெரியல. இவரு அந்தக கவி வீரராகவ முதலியார். அவர் பேர் வந்து அந்தக கவி வீரராகவ முதலியார். அப்புறம் மைண்ட் மேப்பிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது வந்து ஒரு படம் போட்டு காமிக்கிற மாதிரி அது ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்றது. நான் டோனி பூசான் அப்படிங்கிற ஒரு அறிமுகப்படுத்தின செய்தி ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பாடத்தை ஒரு படமா மாத்திடுறது ஒரே ஒரு பக்கம். அந்த படத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா ஆன்சரும் எழுதிடலாம். மைண்ட் மேப்பிங், டோனி பூசான், BUZAN. சார் இந்த இப்ப ரத்னவடிவேல் சாரும் சக்கரபாணி சாரும் சொன்னாங்களே அந்த பிக்சர் பார்த்து அந்த ரீசனுக்காக தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டேட்டா செக்ரிகேஷன் கேட்டகரைஸ் பண்றதுக்கு டயக்ராம் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். பார் டயக்ராம், லைன் டயக்ராம், பர்சன்டேஜ் டயக்ராம், பை டயக்ராம் அப்படின்ட்டு. ஏன்னா த்ரூ டயக்ராம் டேட்டா செக்ரிகேட் பண்ணா அது ஈஸி டு டூ as well as ஈஸி டு ஐடென்டிஃபை, ரிமெம்பர். அது மாதிரி சொல்லுவாங்க. குட், தேங்க்யூ. இப்ப நம்ம மசில் மெமரின்னு சொன்னாங்க இல்லையா? மசில் மெமரி, அதாவது பாடியில நீங்க எந்த மெசேஜ் கொடுத்தாலும் எல்லாமே பிரெயின்ல தான் வருது. எந்த மசிலும் மெமரி பண்றது இல்லை. சிம்பிள் உதாரணம், நீங்க ஒரு மெக்கானிக் எடுத்தீங்க, எந்த ஸ்க்ரூ எதை கழட்டுறதுன்றது அவனுக்கு கரெக்டா கையில தான் இருக்கும். டைப்ரைட்டர் இருக்குது, எந்த கண்ணை மூடி நீங்க கை வச்சீங்கன்னா நல்ல டைப்ரைட்டர் அடிக்கிறது, தமிழ் அடிச்சாலும் சரி, இங்கிலீஷ் அடிச்சாலும் சரி, அந்த எந்தெந்த ஃபிகர் எங்கெங்க போனோம்னு தெரியும். நல்ல டைப்ரைட்டிங் ஃபாஸ்டா அடிக்கிறவங்களுக்கு அது கண்ணு மூடின்னு அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்க. நல்லா அடிப்பேன், தமிழ் அடிப்பேன், இங்கிலீஷ் அடிப்பேன். ஸோ அப்போ அது எனக்கு கை வச்சேன்னா பிரெயின் சொல்லிடும் இது இங்க எங்க இருக்குது, நான் அந்த எழுத்தை பார்த்தா அங்கங்க போகுது அப்படின்றது சொல்லிடும். வண்டி ஓட்டுறதும் அதுதான். வண்டி ஓட்டுறதும் அதுதான் தவிர நம்ம போய் வண்டியில காலை வச்சோடனே கியர் ஆட்டோமேட்டிக்கா ஆடும், பிரேக் ஆட்டோமேட்டிக்கா அழுத்துவோம், எல்லாமே நம்ம செய்வோம். நமக்கு சுய நினைவா செய்யலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டே இருப்போம். ஸோ எல்லாமே ரெக்கார்டிங் ஆகுது. இது நமக்கு ஒரு பக்கம் மெமரி பத்தி பேசணுன்றப்ப இதெல்லாம் நமக்கு தேவைப்படும்ன்றது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு மனப்பாடம் பத்தி தான் நம்ம பேசணும். அந்த மனப்பாடம்ன்றது இதோட கனெக்ட் பண்ணாலும் சரி, ஆனா மனப்பாடம் பிள்ளைங்களுக்கு அவசியம். இப்ப நமக்கு இப்ப ஆக்டர்களுக்கு அவசியம். ஏன்னா அவங்க வந்து டயலாக் பேசி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு டயலாக் டைரக்டர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அப்புறம் இதுல போயிட்டு ஸ்கிரிப்ட் வச்சுன்னு படிச்சிடுறாங்க. பெருசா அவங்க டயலாக இதுல பேசுறது கிடையாது. முன்னாடி மனப்பாடம் பண்ணி பேசுற காதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு டயலாக முன்னாடி இங்க டைரக்டர் சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசி அதுக்கப்புறம் இவங்க நடிச்ச பிறகு இதுல டப்பிங்ல போயிட்டு இவங்க ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு டப்பிங் பேசி முடிச்சிடறாங்க. இது எல்லாமே மாறி போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த அளவுக்கு சுலபமாயிடுச்சு பல விஷயங்கள். பட் மியூசிக்கோட இருக்கும் போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கும் போது நமக்கு நல்ல மெமரி இருக்குது. ஒரு நல்ல சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். வேற யாருன்னா பேசுறது இருந்தா ஒரு வார்த்தைகள் பேசலாம். நம்ம கொஞ்சம் சிவாஜி 7-8 நிமிஷம் எதையும் பார்க்காம தெளிவா நடிச்சு அந்த வசனத்தை ஏற்ற இறக்கத்தோட பேசுவாரு. வேற ஒரு ஆளால அந்த மாதிரி பண்ண முடியாது சார். அவரு மேடையில நடிச்சவங்க அப்படிதான் சார் இருப்பாங்க. மேடையில நடிச்சவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. சிவாஜிக்கு சினிமாவுக்கு வர்றவங்க ஏன்னா ஆமா அவரு ஆரம்பத்துல மேடை நாடகத்துலதான் நடிச்சார். அதனால மேடை நாடகத்துல நடிக்கிறவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. SSR கூட டயலாக் பேசுறதுல பயங்கர கில்லாடி சார். SSR சிவாஜி ஈக்குவலா சொல்லுவாங்க. SSR அவ்வளவுக்கு வசனம் பேசுவாங்க. அவங்க எல்லாம் மனப்பாடமா அப்படியே சரளமா பேசுற ஆளுங்க ஒரு சிலர் இருக்காங்க. அது ஒரு டேலண்ட் வச்சுங்களேன். நான் நினைத்த சார் எதனா சொல்றீங்களா? மறந்து போனது இல்ல சரிதான். அதாவது நீங்க நம்ம தேவோட்டி ராமநாதன் சார் சொன்னாங்களே, ஒவ்வொரு இடத்துலயும் அதே ஜோக்கு தான், அதே மனப்பாடம். அதாவது அத பல முறை சொல்றாங்க. நமக்கு எது பிடிச்சிருச்சோ
இப்ப ஒரு குறளையே நான் பல முறை இங்க பயன்படுத்துறேன்னா அது எனக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கும் பிடிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நான் ஆனா திரும்ப திரும்ப அதை சொல்லிடுறேன். அதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு சார். என்னன்னா நமக்கு புதுசா பேசணும்னு நினைச்சா கூட பழசுதான் வெளியில வருது. வருது. அது யாருகிட்ட நம்ம பேசணும் கிட்டே பழசே பேசிட்டு இருப்பாரு. அது வந்து அது ஒரு வீக் பாயிண்ட் ஆயிடுது நமக்கு. பதிஞ்சுது. இன்னொன்னுங்க சார், இன்னொன்னு என்னன்னா புதிய புதிய சபைக்கு போகும்போது நம்ம பேசுறது சிறப்பா இருக்கும். நம்ம பேச்ச வந்து தொடர்ந்து கேக்குறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் ரொம்ப சீக்கிரம் அட இத வந்து இவங்க எத்தனை மேடையில தான்ப்பா சொல்லுவாங்க, இவங்க இந்த ஜோக்க எத்தனை இடத்துலதான்ப்பா சொல்லுவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிரும். சீக்கிரம் அவங்க பேசுறதுல இருந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் நிறைய. சலிப்புத்தன்மை வந்துடும். ஆமா, நான் ஒரு பேச்சாளர்கிட்ட கேட்டேன் சார், எம்மா நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறீங்களே, செய்யுள்ல வந்து ஒப்பிக்கும் போது தடங்கள்லாம் வந்துருதே அப்படின்னோடனே, தடங்கள் எதுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த பாட்டு தெரியாதுங்கிற நம்பிக்கையில நாங்க நிறைய பாட்டெல்லாம் சொல்றோம். ஏன்னா அத்தனை பேரும் அதை படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சவங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அதனால நாங்க சொல்றோம்னு என்கிட்ட ஒரு பிரபலமான பேச்சாளர் சொன்னாங்க. நீங்க வேற மேடம், நீங்க பிரபலமான பேச்சாளர் பல திருமல் பண்ணுவாங்க, பாதி திருக்குறள் தான் சொல்லுவாங்க, மீதி தெரியாது. மீதி அதே மாதிரி அந்த சொல்லக்கூடிய இன்னாரும் சொன்னாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அது கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் சொன்னதை இவங்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இயல்புலயே நடக்குது சார். ஆனா என்ன ஆகுதுன்னா அவங்க பேசுற முறை வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுது. இவங்க வந்து அந்த பிரமிப்பு தான் ரொம்ப அதிகம். ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்றேன், பிசிக்ஸ் 101 கெமிஸ்ட்ரி 101ன்னு கையை வைக்காத ஒரு ஏரியாக்குள்ள போய் படிச்சுட்டு பேசுறேன். சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார், உங்களுக்கு ரிப்பீட்டேஷனே வரக்கூடாதுன்னா ஒரு வண்டர்ஃபுல் ஐடியா சொல்றேன் சார். நீங்க இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க சார், சினிமா எடுங்க சார், ஏதாச்சும் இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி எடுத்துட்டு அதுல பேசிட்டு அதை கனெக்ட் பண்ணி பேசுங்க சார். கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், புதுசாவும் இருக்கும். இருக்கிற பணத்தெல்லாம் வீணாக்கணும்னு நம்ம இவரு நாராயணன் சார் எதனா பேசுறீங்களா? இவங்க வினயத்தான் கிட்ட கேட்கணும். சின்ன பிள்ளை இருக்கிற போது அந்த கணக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், நீங்க அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்ல, ஒருத்தர் வந்து அதாவது அவங்கள பொறுத்தது ஒருத்தர் சொன்னாரு, கட்டியால் 8 கட்டி, அண்ணன் தம்பி 3 பேரு, செட்டியார் செத்து போனார், அத பங்கு வைக்கணும்னு ஒரு பாட்டு, அதை போட்டு மண்டையெல்லாம் உடைச்சு கிடைச்சு அதை இது பண்ணி அந்த மாதிரி சொல்றது உண்டு. அந்த சில அவங்க சொல்ல விட மாதிரி கொடுத்துட்டு சில பேர் அத பிள்ளைகளை ஒரு தூண்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது ஷார்பன் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்தாங்கன்னா 5 பைசா கிடைக்கிற மாதிரி இருக்கும், வரவேற்கிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த கட்டியால் 8 கட்டியனால சார் இப்போ வினயதீதன் சார் சொன்னதுல இருந்தும் செத்து போனார்லாம் வருது சார். சரி, அதாவது அவரு போயிட்டாரு, அத பங்கு வைக்கணும். எப்படி வைக்கிறது, எல்லாருக்கும் சமமா வரணும். ஒரு அரைக்கட்டி கால் கட்டின்னு தங்க கட்டி இருக்கு, அது மாதிரி அந்த பாட்டு போகும். இல்ல சார் வந்து முதல்ல இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு, சாலமன் டைட், லண்டன் பிரிட்ஜ் ஃபாலிங் அப்படின்னு. இல்ல இது புதிர்தான், கட்டியால் 8 கட்டி இருக்கு, காலரை முக்கால் மாத்து, செட்டியார் செத்து போனார், அப்புறம் பிள்ளைகளுக்கு அதை பங்கு வைக்கணும், எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கணக்கு டீச்சர் கையில ஆன்சர் இருக்கணும். அந்த டிவைட் பண்ண முடியாது. பாதி ஒரு பிள்ளைக்கு காலு, ஒரு பிள்ளைக்கு அதுல காலுன்னு இருக்கும். ஒரு ஆடு சேர்த்து மொத்தம் இத்தனை ஆடு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆடு சேர்த்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணி இது பாதி காலு போட்டீங்கன்னா கரெக்டா மிச்சம் ஈவு ஒண்ணு வரும். அந்த ஆட்டை எடுத்துட்டு போயிடலாம். தெனாலிராமன் கதை அதுதான். ஒரு யானையை கூட கொண்டு வந்து வச்சுட்டு பாதிய வந்து கொடு அப்படின்னு 18 ஆக்கி 9 கொடுத்து 6 கொடுத்து 2 கொடுத்து அப்படியே அதை வந்து பைசல் பண்ணுவாங்க. கட்டியால் 8 கட்டி நான் போடுறேன், தேடி எடுத்து போடுறேன், நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சொல்றாங்க. ஸ்டீஃபன் சார் எனக்கு ஒரு क्वेश्चन மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சார் மேபி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், இல்ல யார் வேணா ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஐக்யூ டெஸ்ட்னு கொடுக்கும்போது ஐக்யூ டெஸ்ட் பண்றாங்கல்ல,
அதுல வந்து மனப்பாடத்துக்கு மனப்பாடம் பண்ற கெப்பாசிட்டி ஐக்யூ எடுக்கிறாங்களா, ஸ்பான்டேனியஸா உன்னால அனலைஸ் பண்ணுறத ஐக்யூ, அது ஐக்யூவா என்ன சார்? மனப்பாடம் கிடையாது ஐக்யூல. என்ன சொல்லுங்க. இல்ல இல்ல, இது ஐக்யூக்குன்னு 2-3 டெஸ்ட் இருக்குது. சைமன் ஆப்பன் ஒன்று இருக்குது, அப்புறமா இன்னும் 1-2 பேர் மறந்து போச்சு. இதெல்லாம் ஐக்யூ ஸ்கேல்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெமரி பத்தல சார். இல்ல இல்ல, இதுல மனப்பாடம் பண்ணல. இல்ல கிளினிக்கல் பிராக்டிஸ் சைக்காலஜிஸ்டுக்கு ஒரு நல்லா தெளிவா தெரியும் மேடம். இது சில இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்னு கீழ்பாக்ல இருக்குது. இல்ல சில அதுல கதைகள் ஐக்யூ டெஸ்ட் ஒன்று வச்சாங்க 200வது ஆண்டு விழான்னுட்டு 30 வருஷத்துக்கு முன்னால. ஐக்யூ டெஸ்ட்னு ஒன்று சொல்லி வச்சிருந்தாங்க. ராவன்ஸ் டெஸ்ட்னு பேரு, RAVEN, ராவன்ஸ் டெஸ்ட் ஆன் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று, சைமன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ராவன்ஸ் டெஸ்ட் கொடுத்து நார்மலா 1 hour ஆகும்னாங்க. நான் ஒரு 35 நிமிஷத்துல இருந்து முடிச்சு கையில கொடுத்துட்டேன். அப்புறம் செக்அப் பண்ணி பார்த்தா 95க்கு மேல வந்துச்சு. அது ஒவ்வொருத்தரும் ஆவரேஜா 60-70 சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் எந்த எடுத்து பார்த்தாங்க 95. அவங்க கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அப்புறம் என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு நீங்க 95th percentile அப்படின்னாங்க. அப்படின்னா 100 பேர் இருந்தா டாப் 5ல நீங்க இருப்பீங்க, 95க்கு மேல இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுனே இருந்தேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்குதே அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னேன். என்ன பண்றீங்கன்னாங்க, சைக்காலஜிஸ்ட் சொன்னேன். அது ராவன்ஸ் டெஸ்ட்ல அது வந்துச்சு. அது வசந்தி மேம், ஐக்யூ டெஸ்ட்னாலே பேட்டர்ன் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த டெஸ்ட்ல இருக்கிற क्वेश्चंस மெமரி இல்ல, ரேண்டமா மெமரி வேற தேவையே இல்ல மேடம். வேற வேற இல்ல ஐக்யூ டெஸ்ட்க்கு முன்னாடி ஒரு தவணை அதை அட்டன் பண்ணியிருந்தா தான் ஈஸியா இருக்கும். அதாவது நான் பார்த்த வரைக்கும் அந்த இதே லெவல்ல ஒரு ஒன்ன கூட்டி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அத ஒரு தவணை நம்ம படிச்சு இந்த கதையை அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இது வரும். அதாவது நமக்கு தெரியாம டக்குன்னு அந்த இதை பண்ணிட முடியாது. முன்னாடி ஒரு தவணை பண்ணி இருந்தோம்னா அதுக்கு ஆன்சர் அந்த வழிமுறை தெரிஞ்சா பண்ணிடலாம். இதுதான் அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணது. 10 ரூபா கொடுத்து வாங்கினது. 27/2/1994, 31 வருஷம் ஆகுது. இந்த டெஸ்ட்ல அவங்க 95th percentile எழுதி கொடுத்தாங்க. இதையும் நான் பர்ஸ்லயே வச்சுக்கிறேன். எப்பனா சார் அது கூட ஸ்டாண்டர்ட் கிடையாது சார். இட் வேரிஸ் சார். அந்த டைத்துல மேடம் கேட்ட கேள்வி அது இல்ல. இருக்கலாம். இருங்க வசந்தி மேடம் கேட்ட கேள்வி என்னன்னா, ஐக்யூ டெஸ்ட்ல மெமரி டெஸ்ட் இருக்குதா? இதுதான் கேள்வி மேடம். அது இல்ல. சைமன் பினே அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது இருக்குது, அது வேற டெஸ்ட். மெமரி வராது மேடம். உங்க கேள்வி தானே மேடம்? ஆமாங்க சார். ஐக்யூ டெஸ்ட்ல நீங்க மெமரியை டெஸ்ட் பண்றீங்களா இல்ல தேவையில்லை உங்களோட மேடம். மெமரி தேவையில்லை மேடம். ஐக்யூ வந்து நார்மலைஸ்டா அவனோட லாஜிக்கல் ரீசனிங் எல்லாரும் போல இருக்குதா, இவ்வளவுதான் மேடம். சைமன் பினே அப்ப வந்து அவனுக்கு மெமரி எக்ஸ்ட்ரா மெமரி இருக்கணும், நார்மல் மெமரி. நார்மலா பிஹேவ் பண்றானா அவன், நார்மலா எல்லாரும் போல இருக்கிறானா அவன் நார்மல். கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா அவனால எல்லாம் சொல்ல முடியுது, ஸ்கில்ஃபுல்லா இருந்ததுன்னா அவனோட ஐக்யூ அதிகமா இருக்கும் ரியலாவே. இதுல இருந்து எதுவுமே செட் ஆகல, இவன் நார்மலுக்கே லாக்கி இல்லைன்ற பட்சத்துல அவனோட ஐக்யூ லெவல் எவ்வளவு டெஸ்ட் பண்ணி குறைஞ்சபட்சம் அவனோட சில டெஸ்ட்டை கொடுத்து மார்க் போட்டுருவாங்க. அப்ப அவனோட ஐக்யூ வந்து லெவலை குறைச்சிருவாங்க. மெமரி இதில் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். நார்மல் பர்சனுக்கு ஐக்யூ என்ன இருக்கணும்? அரௌண்ட் 100, 90 to 120, 90, 80 வரைக்கும் போகலாம். 80 அது கீழே போனா லோ. நான் பேசுற பெரும்பாலான சைக்காலஜிஸ்ட் 135 to 150, 160 அந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் நிறைய பேசியிருக்கேன். உள்ள போட்டு நெட்ல SIMON சைமன் -BINET சைமன் பினே ஸ்கேலும்பாங்க. இன்னொன்னு ராவன் RAVEN ராவன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்னு ஒண்ணு. உள்ள கொஸ்டினர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூகுள்ல தேடுங்க. டெஸ்டிங் வந்து நார்மல் லாஜிக்கல் ரீசனிங் நேச்சுரலா சொசைட்டியோட ஒத்து போற மாதிரி எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இருக்கானா, இவ்வளவுதான். இதை டெஸ்ட் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, அதை வச்சு மார்க் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் விஷயமே தவிர இதுல எவ்வளவு மெமரி ஒரே இது மெமரி டெஸ்ட்டுக்கு அது இல்லையாட்டி கூட ஒரு தவணை நம்ம முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தோம்னா தான் அது எளிதா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் அது மெமரி டெஸ்ட்டுக்கு இல்லை. ஆனா முன்னாடி புதுசா எவனும் கேள்வியை உற்பத்தி பண்றது இல்ல. இருக்க கேள்விகளை தான் திருப்பி கேட்கறான். இல்ல சார், எங்கெங்கயோ இல்ல
இல்ல அதான் எங்கெங்கயோ இருக்க கேள்வியே மாத்தி மாத்தி நமக்கு அவன் இது எவனும் புதுசாலாம் இப்ப பெருசா கேள்விகள் எல்லாம் உற்பத்தி பண்ணல. இருக்க கேள்விகளை பல இடங்கள்ல இருந்து பிச்சு சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன், அதை போடுறான். நம்ம அது மாதிரி ஒரு கொஸ்டின் முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தோம்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பாக்குற போது அது ரொம்ப ஒரு புதிதா இருக்கு. முன்னாடி இதுகள் மாதிரி அட்டன் பண்ணியிருந்தோம், அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிராக்டிஸ் தேவையா இருக்குன்னு நான் சொல்றேன். அது மெமரி டெஸ்ட் இல்ல, ஆனாலும் பொறுத்த மட்டும் ஐக்யூ டெஸ்ட் வந்து அதுக்கு பிராக்டிஸே கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. தேவையில்லை தேவையில்லை, ஆனா தேவை இருக்கு சார். இப்ப வேற ஒண்ணும் இல்ல சார், ஐஐடி எக்ஸாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன், பசங்க எழுதுவாங்கல்ல, அத பாருங்க, அவ்வளோ டஃப்பா இருக்கும் சார். அதெல்லாம் புதுசா கிரியேட் பண்றதும் தான். சப்ஜெக்ட் ஆனாலும் நிறைய கிரியேட் பண்றது இருக்கு, பழசும் இருக்கு. இங்க இப்போ நம்ம மீட்டிங் நடத்துறோம், ஜெனரலா மீட்டிங் நடத்துறோம். எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் வாய் திறக்கும்? சொல்லுங்க சார், கவுண்ட் பண்ணி சொல்லணுமா எத்தனை பேர்? இல்ல எத்தனை பேர் நமக்கு அந்த வாய் திறக்கும்? அப்போ அந்த நமக்குள்ளே அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார். அப்படி இல்ல சார், சில சமயம் வந்து இப்ப நீங்க வந்து முதல்ல கேட்கும்போது நாங்க வந்து ஹேண்ட் ரைஸ் சில சமயம் பேசுறது தப்பு இல்ல, when it becomes a conversation வரும்போது ரைட். ஆனா அப்படியே ரிப்பீட்டடா நம்ம பேசிட்டு இருக்கோம் பல நேரங்கள்ல, அது தப்பு இல்ல. அந்த மாதிரி ரொம்ப கம்மி தானே சார். அதுதான் சொல்லுவேன். இல்ல ஜெனரலா நான் நம்மள வரைக்கும் சொல்லல, ஒரு எக்ஸாம்பிள் ராங் சார். இது நீங்க சொல்ற இதுல நான் ஒண்ணு சொல்றேன், அது தளத்தை பொறுத்தது. ஒரு தளத்துல கட்டாயமா ஹேண்ட் ரைஸ் பண்ணா தான் கூப்பிடுறாங்க, இங்க அப்படி கிடையாது. நம்ம சார் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா எல்லாரும் இருப்பாங்க சார். அது வேற விஷயம் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மள மாதிரி ஓபன் ஃபோரம் கொடுத்து நீங்க எப்போனா பேசலாம்ன்ற சொல்றப்ப இந்த இடத்துல நாம எப்படி பிஹேவ் பண்றோம்ன்றதுதான் முக்கியமே தவிர, கண்ட்ரோல் பண்ணா எல்லாரும் ஒழுங்கா தான் இருப்போம். புரியுதுங்களா? ஒரு சிக்னல் ரெட் நிக்குதுன்னா நீ நின்னு போறியா இல்ல போயிட்டே இருக்கிறியா? அப்போ நீ அந்த யாருமே இல்லைனாலும் நம்ம நிக்கிறோம்னா we are obeying. இல்லன்னா நம்ம பாட்டு போறோம்னா அப்ப நம்ம கொஞ்சம் அந்த நேச்சுரல்ல இருந்து நார்மல் திங்ஸ்ல இருந்து கொஞ்சம் எத்திக்ஸ் மீறல. பிராக்டிஸ் தான் சார். பிராக்டிஸ் இல்ல, நமக்குன்னு ஒரு சுயமா யோசிக்கிறோம். நிக்கணும். சேவா வாங்க சொல்லுங்க. சேவா எங்களை எல்லாம் ரொம்பதான் இது பண்ணிட்டு கையை வேற உயர்த்தி காமிச்சிட்டு இருக்கீங்க. வாங்க. கையை உயர்த்திதான் மேம் சொல்லுவேன் நடுவுல. சொல்லுங்க சேவா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பேசும்போது நான் சில தடவை சொல்ல வரும்போது என் குரல் வெளியில வராது, அதுக்கப்புறம் நான் கை உயர்த்தி தான் வருவேன். அது வெளியே வராததுனால இல்ல வெளியில வர்றதுக்கு மற்றவங்க இடம் கொடுக்காங்க. நம்மள மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? நான் கத்திட்டு இருக்கேன், நான் யாரையுமே சொல்லப்பா. சரி, சப்ஜெக்ட் மாறிடுச்சு, நம்ம முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். 6 மணி ஆயிடுச்சு. என்ன ஜாக்லின் மேடம் எதனா சொல்லுமா சார்? ஆமா சார். சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். லைப்ரரியில பாப்பாவை விட்டுட்டு அங்க இருந்து கவனிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நான் பேசுறேன். எல்லாருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக் போச்சுது சார். எல்லாரும் அருமையா பேசுனாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சது. லதா மேடம், கல்யாணி மேடம், சித்ரா மேடம், இவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த மனப்பாடம் பேஸ் பண்ணி அவங்க சொன்னாங்க. நானும் வந்து அவங்க கூட சேர்ந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பட்டிமன்றம் மாதிரியே நடந்த மாதிரி இருந்தது. நான் அதை வந்து அக்செப்ட் பண்றேன் சார். மனப்பாடங்கிறது பாதி வேணும் சார். அது இல்லாம வந்து பழக்கம் வராது நமக்கு. இந்த சித்திரமும் கைப்பழக்கங்கும் போது சித்திரமும் நம்ம வரைஞ்சி பார்த்து அதை மனசுல பதிய வச்ச பிறகுதான் நம்ம அங்க போறோம். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சில ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியை பொறுத்து வந்து அவங்களுக்கு மனப்பாடம் தேவையா இருக்குது. என்னோட வரலாறு பாடத்துல பார்க்கும்போது நான் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனப்பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறேன். எப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் நாடுகள் அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், எவ்ரி இயர் அந்த கொஸ்டின் வந்துருது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ நான் அதை சொல்லும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஈஸியா இபாஸ்ரீ மானே பூவா சொல்லு, அதை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஃபுல்லா அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இபாஸ்ரீ மானே போ அதை மட்டும் லைனா கீழே எழுதிட்டு ஈன்னா இந்தியா, பான்னா பாகிஸ்தான் அப்படிங்கறத அந்த குழந்தை எழுதிருது சார். இது வந்து பிள்ளைங்க வந்து இப்பவும் என்னைய மீட் பண்ணும்போது அதை சொல்றாங்க. இப்ப நல்லா ஜாபுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தைங்க என்னைய பார்க்கும்போது சொல்றாங்க, மிஸ் இபாஸ்ரீ மானே பூ அவங்கள பார்த்த உடனே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த சார்க் நாடுகள்ங்கிறது மைண்ட்ல பதியுது. ஸோ மனப்பாடங்கிறது எனக்கு என்னவோ பார்ட், அதாவது ஒரு 50 வந்து அவங்களுக்கு, மற்றபடி நம்ம வந்து ஞாபகத்துல வைக்கிறது அப்படிங்கிறது ஒத்துக்கலாம் சார். அந்த ஐக்யூ நீங்க சொல்றீங்கல்ல, அது மாதிரி நல்ல ஒரு மாண்டிசோரி ஸ்கூல்லையோ அதுலயோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு முறையில. இது கொஞ்சம் சின்ன ஸ்கூல்ல நம்ம இந்தியாவில் சில பிள்ளைங்க வந்துடைய மைண்டை பொறுத்து அவங்கள பிரிச்சு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ மனப்பாடமும் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஓகே சொல்றேன் சார். ஆனா இப்பவும் சார், இப்ப நம்ம ஒரு டேப்லெட்ஸ் எடுக்கிறோம் சார். டேப்லெட்ஸ் எடுக்கும்போது கூட நமக்கு வந்து அந்த ஒரு மனப்பாடம் பண்ற மாதிரி வருது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி இதை ஞாபகத்துல வைக்கிறதுக்கு, அல்லது ஒரு கலர் டேப்லெட்டோ அதுவே நமக்கு வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு அது மனப்பாடம் செய்ய வேண்டியது இருக்கிற மாதிரி இருக்குது சார். அதனால என்னோட பாயிண்ட்ல நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இவங்க சொன்ன மாதிரிதான் மேக்ஸ்ல வந்து ஐலேட், ILATE, இது ஒரு வந்து தனி ஒரு நவுன் ஃபார்ம்லாம் கிடையாது. நாங்களாம் அப்படி அந்த ஐலேட்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்க சொல்லுவோம். அது எதுக்குங்கிறது டிஃபரன்சியேஷன் அதெல்லாம் வரும், அது தேவையில்லை. இப்போ அது அந்த ஐலேட்டுங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அவங்க அடுத்தடுத்தது எந்த ஆர்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்கிறது பசங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நாங்கள் அவங்க ஜாக்லின் சொன்ன மாதிரி ஐலேட் முதல்ல சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இன்னொன்று இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லுவோம் இல்லையா? அதில் வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி அப்படின்ட்டு நாங்கள் சொல்லி கொடுப்போம். அது எதுக்குன்னு ஜஸ்ட் ஓவராலாக சொல்லிடுறேன். சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா எப்போ நெகட்டிவ் ஆகும், எப்போ பாசிட்டிவ் ஆகும், அதுக்கு வந்து இது ஃபார்முலா மாதிரி. ஸோ இந்த குவாட்ரண்ட்ல, அதாவது சைன் 270 அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும், சைன் 180ன்னா செகண்ட் குவாட்ரண்ட் வரும், 90 வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு வந்து எப்போ நெகட்டிவ் வரும், எப்போ பாசிட்டிவ் வரும்ங்கிறதுக்கு வேல்யூ தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். சைன் 270 ஈக்குவல் டு வாட்ங்கிறது தனியாக வச்சுக்கணும். அது பாசிட்டிவான வேல்யூவா நெகட்டிவான வேல்யூங்கிறதுக்கு இது மூலமாக நாங்கள் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுறது கஷ்டம்னா இது இந்த பிக்சர் ரிலேட்டடாக சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். மனப்பாடம் அப்படின்னா நீங்க என்ன மீனிங்ல எடுத்துக்கிறீங்க சார்? அதுதாங்க கேட்டேன் முதல்ல. அந்த கேள்விதாங்க தெளிவா கேட்டேன். ராம சார் நீங்க சொல்லுங்க, மனப்பாடம்னா என்ன சொல்ல வர்றீங்க? என்ன எடுக்கிறீங்க? நீங்க பேசுறது கூட மனப்பாடம் பார்த்தா மனப்பாடம் கிடையாது. வாழ்க்கை ஒரு வட்டம். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, மெமரி. நான் அப்ப கூட நடுவுல சொன்னேன், மெமரியோட கனெக்ட் பண்றோம், மனப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சப்ஜெக்ட்னு சொன்னேன். நானு வசந்த் மேடம் வாங்க சொல்லுங்க. இந்த இவங்க சொல்றது எல்லாமே இத வந்து நிமோனிக்ஸ் அப்படிம்போம். நிமோனிக்ஸ், NEMONICS. இந்த நிமோனிக்ஸ் இல்லாம நீங்க படிக்க முடியாது. என்ன மெடிக்கல் காலேஜ்ல நிமோனிக்ஸ் இல்லாம, எக்ஸ்ரேல இந்த அனாட்டமியை நீங்க நிமோனிக்ஸ் இல்லாம படிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுவும் மனப்பாடமும் டிஃப்ரெண்ட். இது வந்து இந்த நிமோனிக்ஸ் வந்து இப்போ வந்து எல்லா போன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கணும்னா நிமோனிக்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் அப்படிதான். இது வந்து உங்களுக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு, உங்களுடைய எக்ஸாம் எடுத்துக்கு தான் இந்த சர்வைவலுக்காக வச்சிருக்கோம். ஆனா இதுக்கும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி ரீகர்ஜிடேட் பண்றது, அதுதான் நம்ம அது வேணுமா அது இல்ல வசந்தி மேம், சேம் திங் தானே நீங்க சொல்ற மாதிரி. எத்தனை போன் இருக்கு என்ன ஏதுங்கிறத தான் இங்க நம்ம வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் உங்க நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுசும் இந்த நிமோனிக்ஸ் இருக்கு. மனப்பாடம் வேணும், யாரும் வேண்டாம் சொல்லலையே. அதுதான் வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சொல்றது அதுதான். அதாவது இங்கேயும் தேவைப்பட்ட இடத்துல நம்ம மனப்பாடம்ங்கிறத கொண்டு வரணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மனப்பாடமே தேவையில்லை, புரிஞ்சா மட்டும் போறோம் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? நான் அவங்களுக்கு பேச முடியாது.
அது கண்டிப்பா இல்ல. ஒரு சரிப்பா, பிளானிங் மனப்பாடம்னா என்ன நான் சம்மரி சொல்றேன்ப்பா. ஒன்ஸ் அப்பான் a time there lived a king, once upon a time there lived a king, once upon a time there lived a king, once upon a time அது பேர் தான் மனப்பாடம். இல்ல அசோகர் மரத்தை நட்டார், ஒரு அசோகர் விஷயம் மரத்தை நட்டார், இதே இதுதான். பண்ணா அது தப்புங்கிறோம். இது நெட் போடுறது, ரிப்பீட்டேஷன் பண்றது. இது எதுக்காக புரிஞ்சு சிம்பிள். மனசுல பதிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் மனப்பாடம். நான் இதுலயே எழுதியிருப்பேன் சார். நம்ம ஒரு இதை நல்லா ஆராய்ந்து அது என்னன்னு புரிஞ்சுட்டு அதை நம்மள மனசுல அதையே பதிய வச்சுக்கிறது அப்படிங்கறது மனப்பாடம். இல்ல அதுதான் அங்கதான் நீங்க வேறுபடுறீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முன்னாடி எல்லாம் பேசுறது. இப்ப எல்லாருமே இப்போ இவங்க ஒரு சிஸ்டம், லதா மேடம் ஒரு சிஸ்டம் சொன்னாங்க, இவங்க ஒரு சிஸ்டம் சொன்னாங்க, இப்ப நிமோனிக் சொன்னாங்க. எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். பிரெயின் எப்படி மெசேஜ் ஸ்டோர் பண்ணுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் பண்ணி தான் மெசேஜ் ஸ்டோர் பண்ணுது. எந்த மெசேஜும் என்ன வேற வேற ஃபார்ம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு மெமரி ஒரு இதுவே ஒரு ஃபைல் வச்சிருக்கோம், இண்டெக்ஸ் சிஸ்டம் வச்சிருப்போம். ஒரு புக்குன்னா இண்டெக்ஸ் சிஸ்டம் இந்த பேஜ்ல இது இருக்கு, அப்படி கிடையாது. பிரெயின்ல பொறுத்த வரைக்கும் எல்லா மெசேஜும் ஒரு மெசேஜோட இன்னொரு மெசேஜ் லிங்க்டு. அசோசியேஷன்ல தான் எல்லாமே மெசேஜ் இருக்கு. அதனால நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா பிரெயின்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துடலான்றதுக்காக தான் இந்த எல்லா சிஸ்டமும் சொல்லி கொடுக்கறத தவிர மற்றபடி வேற ஒண்ணுல. இப்ப நீங்க சொன்ன விஷயம் நீங்க என்ன சொன்னீங்க, இதுல நம்ம நைட்டு சமையல் பத்தி சொன்னீங்க, சமையல் எது பண்றாங்கட்டு. இது நீங்க என்ன பண்றீங்கன்னா சமையல் எல்லாமே அங்கேயும் அசோசியேஷன் தான். ஒவ்வொரு விஷயம் அசோசியேட் பண்ணி வந்துருது. அதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அது மனப்பாடம் சொல்றீங்க. ஆனா மனப்பாடம் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, அது பிளான் பண்ணி பண்றீங்க. ஆனா அது மனப்பாடமா? அதுதான் என்னோட கேள்வி. அதுதான் சார். இப்போ ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பாயிண்ட் எப்படி நம்ம பிளான் பண்ணி மனசுல பதிய வச்சுக்கிறோமோ அதுதான் மனப்பாடம்னு நான் சொல்றேன் நானு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மனப்பாடம் பொதுவாவே கருத்து என்னன்னா அது மனப்பாடம் கிடையாது. நீங்க அதுதான் சார். அதுக்குதான் நான் அந்த ஜனகணமன சொன்னேன். ஜனகணமனங்கிறது நம்ம டப டப டபன்னு எவ்ரிடே சொல்லிட்டு தான் இருக்கோம். அது மனசுல நீங்க ஜனகணமன வர்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு சொல்லுங்களேன். நீங்க தமிழ் பாட்டு எந்த காலத்திலேயே கத்துக்கின பாட்டு, பாடின பாட்டு இன்னைக்கும் பாடுறீங்கல்ல அழகா, வரிகள் மாறாத பாடுறீங்கல்ல. அதுதான் சார். அத நான் தனியா பாடி நான் பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம். அதை நான் கூட்டத்தோட கூட்டமா நான் பாடுறது இல்லை. இதை நான் தனியா எனக்கு வேணுங்கிறதுக்காகவே அதை புடிச்சு பண்றனோ அல்லது அந்த பாட்டு வேணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறேன். இப்ப அமுதாமா சொன்ன மாதிரி ஒரு பாட்டோட இதுல மெட்ல இதை நம்ம போட்டு பண்றோம் அப்படிங்கிறது நம்ம புடிச்சு அதுல கொண்டு இந்த டியூன்ல பொருத்தி நம்ம பண்ணிக்கிறோம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் மன பிராக்டிஸ் தானே சார்? பிராக்டிஸ் தான் மேடம், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. இது எல்லாமே மெமரி டெக்னிக்ல வர்றது, மெமரியோட அசோசியேட் ஆகுது. மனப்பாடம்ன்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள், அதை நாம பேசணுமா இன்னைக்கு? சேவா என்ன சொல்ல வரீங்க? வாங்க. கல்யாண மேம் சொன்ன மாதிரி என் பொண்ணு மனப்பாடமே பண்ண மாட்டான், புரிஞ்சாதான் எழுதுவான். சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணாதான் நீ எழுத முடியும்னு எவ்வளவு சொன்னாலும் மனப்பாடம் பண்ண வேண்டாம், நான் புரிஞ்சாதான் எழுதுவேன். இப்படி 2 பேரும். ஆனா சில விஷயங்கள் அவங்க சொல்ற மாதிரி மனப்பாடம் சிலது பண்ணணும், சிலது புரிஞ்சு எழுதலாம். இல்லப்பா, முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம். புரியாம மனப்பாடம் பண்ண சொல்லல. எத்தனை பேர் டீச்சர் இருக்கீங்க? டீச்சர் எத்தனை பேர் டீச்சர் இருக்கீங்க? அமுதா மேடம் ஒரு டீச்சரு, இருங்க வர. அமுதா மேடம் ஒரு டீச்சரு, அப்புறம் லதா மேடம் ஒரு டீச்சரு, ஜாக்லின் ஒரு டீச்சரு, அப்புறம் ஸ்ரீமதினு ஒருத்தர் இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம் சார். இவங்கெல்லாம் நீங்கெல்லாம் இப்ப குழந்தைங்களுக்கு மனப்பாடம்ன்றத என்னன்னு சொல்லுங்க. 2 வாரத்துல கடகடன்னு சொல்லுங்க. ரொம்ப பேசக்கூடாது, 2 வாரத்துல சொல்லணும். மைக் ஆன் பண்ணாதான் மேடம் உங்களுக்கு கேட்கும். மைக் ஆன் பண்ணி பேசினாதான் கேட்கும். நீங்க மைக் ஆன் பண்ணாதே பேசினீங்க. அப்படியே ஒப்பி என்கிட்ட ஒப்பிச்சிரு, அதுதான் மனப்பாடம். ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. லதா மேடம் நீங்க சொல்ல 2 வாரத்துல புரிஞ்சுக்கிட்டு அது பை ஹார்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே, பை ஹார்ட் பண்ணு. ஜாக்லின் மேடம் சொல்லுங்க. மனப்பாடம் அமுதாமா சொன்ன மாதிரி அத ஒப்பிக்கிறது. எப்படி ஒப்பிக்கிறது? மனசுல அந்த ஷார்ட் ஃபார்ம் ஒப்பிக்கணும். ஆமா, எஸ் சார். ரைட். அதாவது இன்னைக்கு கொடுக்குற ஹோம்வொர்க்க நாளைக்கு ஒப்பிச்சிடணும் சார். எல்லாத்தையும் நான் ஒப்பிக்க சொல்ல மாட்டோம் சார். மனப்பாட பகுதி செய்யுள் பகுதியை மட்டும் படிச்சுட்டு ஒப்பிக்கணும். மற்ற எல்லாத்தையும் நான் ஒப்பிக்க சொல்லவே மாட்டேன். மனப்பாடம் வச்சிருக்கீங்க, அதுக்கே மனப்பாடம் பேர் வச்சாங்க. அததான் அப்படியே ஒப்பிக்கணும்.
சரி, ஓகே, இருங்க இருங்க. இன்னொரு டீச்சர் கொஞ்சம் மனசு உள்ள இன்னொரு டீச்சர் இருக்காங்க, ஸ்ரீமதி மேடம், சொல்லுங்க. அதாவது புரிஞ்சு படிச்சாதான் சார் மனப்பாடம் ஆகும், இல்லைன்னா மனப்பாடம் ஆகாது. ஆகாது. நாம அப்புறம் எப்படி சார் சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் புரிஞ்சாதான் வந்து மனப்பாடம் உனக்கு முதல்ல மனசுலயே பதியும் சார். இருங்க நான் கேட்டது மனப்பாடம் இருங்க ஆகுது இருங்க கேட்கல சார். நான் என்ன சொல்றேன் சார், இப்ப சமஸ்கிருத ஸ்லோகம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி ஒப்பிக்கிறோம்? அர்த்தம் தெரிஞ்சா படிக்கிறோம், அர்த்தமும் தெரியல ஒண்ணும் தெரியல, தெரியாமையே திருப்பி திருப்பி இல்ல மேடம் இருங்க மேடம். நான் கேட்டது மனப்பாடம் பண்றது ரைட்டு. மனப்பாடம் என்ன? திரும்ப நான் ஹேண்ட ரைஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்க. அதாவது திரும்ப திரும்ப ஒன்ன சொல்றதுதான் மனப்பாடம்னு நான் சொல்றேன். இப்ப வாய்ப்பாட நமக்கு எதுவும் தெரியாது சின்னத்துல, திரும்ப திரும்ப பலரோட சேர்ந்து சொல்ற போது அது மனப்பாடமா நமக்கு மனநமா ஆயிடுது. திரும்ப திரும்ப சொல்றது அத இப்ப முத்துராமநாதன் சொன்னது மாதிரி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னு குத்திக்கிட்டா வராது. அந்த பாடலை முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு, இப்ப இந்த கம்பராமாயண பாடல் இருக்கு, அந்த பாடல் நான் சொல்லு புரிஞ்சுக்கிட்டேன். அத பல முறை படிக்கிற போது அது நமக்கு மனசுக்குள்ள மனப்பாடமா இருக்குது. பல முறை ரிப்பட்டிஷன் அப்படிங்கறதா மனப்பாடம்னு நான் நினைக்கிறேன். ஆனா சார், நான் இதுல கொஞ்சம் மாறுபடுறேன். நம்ம வினய் தீர்த்தான் சார் சொல்ற மாதிரி, இப்ப ஹிந்தி பாட்டு, தெலுங்கு பாட்டு, இதெல்லாம் அர்த்தமும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, அந்த ராகத்தினால மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அந்த ராகத்தினால அது நமக்கு தெரிஞ்சு போகுது, அவ்வளவுதானே தவிர அர்த்தம் தெரிஞ்சு மனப்பாடம் பண்றதுங்கிறது கிடையாது. அர்த்தம் தெரியாமலும் மனப்பாடம் பண்றது உண்டு. அதனாலதான் அதுக்கு பை ஹார்ட்னு பேரு, பை பிரெயின் கிடையாது. இருங்க மேடம் ஒரு நிமிஷம் மேடம். யாரும் போய் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றது கிடையாது. அதுவே வந்திருக்கு. சொல்றீங்களா? இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்க, சினிமா பாட்டு தெலுங்கு பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையாது. மனப்பாடம் பாடி அவனே பிராக்டிஸ் பண்ணி வந்துருது, அதுக்கு மனப்பாடம் பேர் கிடையாது. மனப்பாடம்ன்றது நீங்க ஒரு குரலை கொடுத்துட்டு இது மனப்பாடம் பண்ணி நாளைக்கு சொல்லுன்னு சொல்றீங்க, அதுக்குதான் மனப்பாடம்ன்ற வார்த்தையை ஒரு பயன்படுத்துறீங்க. சரியா? வாங்க கிருஷ்ணலட்சுமி சொல்லுங்க சார். மனப்பாடம் அப்படின்றதுக்கு நம்ம பொருள் புரிஞ்சிருக்கணும்ன்றது தேவையில்லை சார் என்ன பொறுத்தளவுல. ஏன்னா இப்போ ஸ்கூல்ல நம்ம திருக்குறளோ கம்பராமாயணமோ ஒரு பகுதி இருக்கு, மனப்பாட பகுதியுமே இருக்கு. அப்போ அது நமக்கு புரியுதோ புரியலையோ, புக்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே படிச்சு, அது எத்தனை அடி எத்தனை சீர் அதை அப்படியே படிச்சு அப்படியே மாறாம எழுதுனாதான் நமக்கு மார்க். அதுதான் அப்படியே படிச்சு எழுதுறதுதான் மனப்பாடம். அப்போ தெளிவா மனப்பாடன்ற சொல்லுக்கு நாம என்ன பொருள் வச்சிருக்கோம் அப்படின்றதுதான் முக்கியம். வேற யாரும் கை தூக்குனாங்களே? சேவா. அதான் சார், புரிஞ்சுக்கிட்டாலும் படம் பண்றது இல்ல, அது எனக்கு சொல்லி புரியல. அதே மாதிரி அவ இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னா, ஒரு எக்ஸாம்ல வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் எழுதிருக்கா, 3 மார்க் போட்டாங்களாம், வேற ஒரு பொண்ணுக்கு போடலையா. அந்த பொண்ணு போய் கேட்டுச்சான், அதுக்கு அவங்க சொன்னாங்கன்னா நீ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி எழுதினேன், வேற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கா, அதனால கொடுத்தேன். இவன் சொல்றா அப்ப நான் மனப்பாடம் பண்ணலமா, புரிஞ்சு வருது. கரெக்ட் பண்ற டீச்சரை பொறுத்து இருக்காது. ஒரு செய்தி சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப 10 குறள் இருக்கு, அதுல ஒரு குறளை மனப்பாடம்னு சொல்லிட்டாங்க. நம்ம 9 குறளை சும்மாதான் பாத்துக்கிறான். இந்த ஒரு குறளை பல முறை திரும்ப திரும்ப படிக்கிறான், அதனால அது நமக்கு மனசுக்குள்ள நிக்கிது. அதான் மனப்பாடம். திரும்ப திரும்ப ஒன்றை செய்தல் மனப்பாடம். அது இப்போ இதுக்குதான் மனப்பாடம் பேரு. நம்ம ரெகுலரா செஞ்சுன்னு இருக்கிற விஷயத்த, ஒரு விஷயத்த நம்ம ரெகுலரா 7 மணியா நான் இங்க வந்துடுறோம்னா அது மனப்பாடம் பண்ணிடலாம் வரல, அது கண்டிஷனிங் ஆயிடுது மைண்டு, அதனால இங்க வரும். சொல்லுங்க சார். ராம சார். நான் பேசுறதுக்கு வர்றேன்னா இங்க பேர் கொடுத்தேன், டாபிக் கொடுத்தேன்னா மனப்பாடம் எல்லாம் பண்றது இல்லை. ஏராளம் மெட்டீரியல் வச்சுக்குவேன், அதை உள்வாங்கினா மட்டும்தான் பேசுவேன். ஏராளம் புக்கு படிச்சிருக்கிறேன், உள்வாங்காத புத்தகங்கள் நான் பேசியதே கிடையாது. எனக்கு புக்கு தெரியும், ஏன்னா ஒரு 4 லைன் தெரியும். ஆனா 1 மணி நேரம் பேசணும்னு சொன்னா அந்த கண்டென்ட்டை உள்ள வாங்கணும், அதை நான் மனப்பாடம் சொல்வதில்லை. சார் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, நல்ல ஸ்பீக்கர் மனப்பாடம் பண்ணா நல்ல ஸ்பீக்கரா இருக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க பிகினிங்ல வந்து நீங்க அதாவது உங்களோட யங் ஏஜ்ல ப்ரிப்பரேஷன் ஒண்ணு இருந்திருக்கும்ல சார், அப்ப வந்து கொஞ்சமாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே இப்ப வந்து யூ ஆர் யூஸ்ட் டு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப். அந்த இதுல வேற மாதிரி ஒரு பதில் சொல்றேன்.
பச்சை பாஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் வாத்தியார் வந்து அதுக்கும் முன்னால இருங்க வர்றேன். அவர் வந்து இங்கிலாந்துல ஒரு 5 வருஷம் இருந்துட்டு இங்க வந்தவர். பிளேன் போற சவுண்டை வச்சு அது என்ன பிளேன்னு சொல்லுவார் அந்த காலத்துல. அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, ஒரு எஸ்ஏ ஒன்று சொல்றாரு, ஒரு நாவல் ஒன்று சுருக்கமா சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிட்டு நீங்க எல்லாம் 2 பக்கத்துல எஸ்ஏ எழுதுங்கன்னாரு. ரேஷல் அப்படின்னு பேர் சொன்னாரு. நான் உட்காந்து 2 பக்கத்துக்கு அவர் பேசுனதை வச்சு நான் எஸ்ஏ எழுதி கையில கொடுத்துட்டேன். மற்ற பசங்க எல்லாம் சுமாரா எழுதுனாங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் படிச்சு பார்த்துட்டு சொன்னாரு, ரொம்ப நல்லா எழுதியிருக்கிற தம்பி, ஆனா ரேஷல் பேரு RACHEL தானே, நீ ஏன் RASHEL அப்படின்னு எழுதுனேன்னு சொன்னாரு. யோ நான் எங்கேயா வீட்டுல படிச்சேன், நீ சொன்னதை வச்சு அப்படியே எழுதுனேன், நீ ரேஷல்னு சொன்ன, நான் ரேஷல்னு எழுதுனேன்னு சொன்னேன். மெசேஜை உள்வாங்கிட்டா நான் என் சௌரியத்துக்கு எழுதிருவேன். சார் நீங்க அது ஒரு தடவை எழுதினீங்க, இப்ப அதே ரேஷலுக்கு இப்ப எழுத சொன்ன இப்ப வேற மாதிரி எழுதுவீங்க இல்லையா? ரைட். ஆனா கண்டென்ட் உள்ள வாங்கணும்னு சொல்றேன், அத மனப்பாடம் அது அப்படியே ரிப்ளிகாவோ இன்னொருத்தங்களுக்கு அது போகணும்னா அது கொஞ்சமாவது அந்த ஆர்டர் ஏதாவது ஒண்ணு பை ஹார்ட் பண்ணிதான் ஆகணும். இல்ல அதெல்லாம் வேற விஷயம். நம்ம அதாவது மெமரின்னு பேசணும்னா நிறைய பேசலாம். இங்க நம்ம பேச வேண்டிய ஒரே விஷயம் என்ன, மனப்பாடம். அந்த மனப்பாடம்ன்றது என்னன்றது பொருள் தான். இங்க மனப்பாடத்தையும் மற்ற மெமரிஸையும் கனெக்ட் பண்ணி பேசுறதுன்றது அது குழப்பத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர மனப்பாடத்துக்கு ஒரு விடை கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? மெமரின்னு பேசும்போது நம்ம பேசின பல விஷயங்களை பேசலாம். சமையல்ல இருந்து பேசினா கல்யாணி மேடம் எழுதியிருந்தாங்களா, அந்த சமையல் கூட மனப்பாடம் கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா மனப்பாடம்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள், ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையாவே குழந்தைங்களுக்கு நாம சொல்லி கொடுக்குற பதம் நீங்க பள்ளியில சொல்லி கொடுக்குறதும், பள்ளியில தான், காலேஜ்ல மனப்பாடம் சொல்ல மாட்டாங்க. அப்போ மனப்பாடம்ன்ற விஷயத்துக்கு நாம பொருள் என்ன சொல்லி கொடுக்குறோம், குழந்தைங்க என்ன பண்ணுது, ரிப்பீட்டடா அவங்கள படிச்சுட்டு வந்து நாளைக்கு சொல்றோம். ஒரு சில விஷயத்துல 10 குறள் இருக்குதுன்னா 40 குறள் புக்குல இருக்கும். 40 குறள்லயும் மனப்பாட குறள் வச்சு இல்ல, 10 குறளுக்கு மட்டும் தான் மனப்பாட குறள் வச்சிருக்காங்க. ஏன் அப்படி அப்ப மத்ததெல்லாம் மனசுல ஏறக்கூடாதா? 10 குறள் மட்டும் மனசுல ஏறணுமா? இல்ல, அப்படி இல்ல. 10 குறள் நீங்க படிச்சு இமீடியட்டா ஒப்பிச்சிடணும், 40 குறளை உள்வாங்கிக்கணும். அது எப்பயுமே உனக்கு இருக்கணும். இது எனக்கு இமீடியட்டா தேவை, எனக்கு நாளைக்கு சொல்லி ஆகணும், எக்ஸாம்ல கேட்கும் போது எழுதி ஆகணும், நீ ஓரளவு சொல்லணும். அதுதான் அந்த ஒரு பிராக்டிஸுக்கு தான் மனப்பாடம் தவிர மெமரின்றது வேற, மனப்பாடம்ன்றது வேற. அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது என்னோட கருத்து. சொல்லுங்க. நான் இந்த எல்லா புக்கும் இருக்குது, பல நேரங்களில் புத்தகம் பேரும் ஆத்தரும் சொல்லிடுவேன். உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணேன், பிடிச்சிருக்கு. ஒரு 6 பக்கம் எழுதிக்கிட்டு வரீங்கல்ல ராமநாதன் சார், இல்ல ராமு சார் எழுதுறீங்கல்ல 6 பக்கம், அப்ப அது உள்வாங்கிறதுக்கு பயன்படுது. யூ ஆர் ரைட். ஆனா அதை மனப்பாடம் பண்றது இல்ல, அது உங்களுக்கு தேவையில்லை சார். இப்ப அந்த ஒரு லைன்ல இருக்கிற இந்த 10 புக்கை மட்டும் நீ எழுது அப்படின்னா வரிசையா இந்த லைன்ல இருக்கிறத மட்டும் எழுது, அத கரெக்டா அந்த பேரோட ஆத்தரோட எழுது அப்படிங்கிறப்ப யூ நீட் சம் அட்டென்ஷன் டு இட். அந்த 10 புக்க வரிசையா என்னென்ன இருக்கு சார், அது நீங்க வந்து அதுதான் மனப்பாடம். அதுதான் சொல்றேன், அதுதான் மனப்பாடம் சார். அந்த மாதிரியான அதுதான் மனப்பாடம். அப்போ வந்து நீங்க 10 புக்கு எழுதுனா நான் வந்து கொஞ்சம் அதுல போக்கஸ் பண்ணி என்னால எழுதுறதுன்றது எழுதிடலாம். இன்னைக்கு எழுத சொன்னேன், அதே நான் ஒரு 10 முறை எழுதிட்டேன்னா நீங்க எப்ப சொன்னாலும் நான் எழுது, அது மனப்பாடம் கிடையாது. இல்ல சார், அது உங்க மனசுல பதிஞ்சிருது இல்ல, அது வேற. மனசுல பதிஞ்சிச்சுன்னா அது மெமரி ஆயிடுது, ஸ்டாண்டர்ட் மெமரி ஆயிடுது. அது அந்த காலத்துல 25 தடவை இம்போசிஷன் எழுதுன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு அந்த பாடத்தின் மீது வெறுப்பு தான் வருமே தவிர உள்வாங்க மாட்டாங்க. உள்வாங்க மாட்டாங்க. சொல்லுங்க. ஆனா அது ஞாபகம் இருக்கும் சார். சார் மனப்பாடம் அப்படின்றது, சொல்லுங்க. மனப்பாடம்ன்றது எப்பவா இருந்தாலும் நம்ம என்ன அதுல இருக்கோ அதை மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா நம்ம மெமரியில இருக்கும்போது நம்ம மத்த ஐட்டம்ஸோடையும் இப்ப நீங்களோ இல்ல ராமு சாரோ மத்த யாருமோ பேசும்பொழுது வேற சில விஷயங்களை அதோட கனெக்ட் பண்றது வந்து மெமரியில இருந்து நம்ம எடுக்கிறோம். பட் மனப்பாடம் பண்ணனா நான் என்ன மைண்ட்ல அத வந்து ஏத்திருக்கணும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நான் நினைச்சேன்னா மறந்து போயிட்டு இருக்கிறதும் போயிட்டோம். அந்த 10 பாயிண்ட் வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ள இருந்தாதான் அது ரிலேட்டடா யூ கேன் டேக் இட் ஃப்ரம். நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க மேடம். நீங்க சொல்றது வந்து மெமரி, நீங்க சொல்றது மனப்பாடம் கிடையாது. யார சார் சொல்றீங்க? என்னைய சொல்றீங்களா? நான் உங்களை தான் சொல்றேன், உங்களை தான் சொல்றேன், உங்க ஆர்டிகல்ல தான் சொல்றேன், உங்க ஆர்டிகல்ல தான் சொல்றேன். இது உங்க ஆர்டிகல்ல நீங்க சமையலை பத்தி எழுதுறது மனப்பாடம் கிடையாது, அது மெமரி.
இல்ல சார், நான் சமையல பத்தி சொல்லும் போது மனப்பாடம்ங்கிற இதை நான் சொல்லல. நான் இல்ல திருப்ப நீங்க மனப்பாடத்துக்கு கனெக்ட் பண்றீங்கல்ல, அதுக்கு ஆமா தொடர்ந்து சார், அது connect ஒரு பண்றீங்கல்ல, எக்ஸாம்பிளா நான் கொடுத்திருக்கேன் நான் அந்த அது இடத்துல. சரியான எக்ஸாம்பிள் இல்லை அப்படின்னு சொல்ல வரோம் நான். இல்ல, அதாவது நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுனா சரியா வரும். பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணனா அதுக்கு மெமரைஸ் பண்றீங்க, பிராக்டிஸ் பண்றீங்க. சொல்லுங்க. பிளான் பண்ணி பண்ணுனா சரியா வரும் அப்படிங்கறத தான் நான் அந்த இடத்துல அது வந்து அது மெமரி, ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன் நான். அது நினைவாற்றல விரிவுபடுத்துறது. திட்டமிடுதல் தாம்மா பிளான் பண்றது. நாளைக்கு இது செய்ய போறோம்னு ஆமா. திட்டமிடுதல். அது திட்டமிடுதல் வேற, மனப்பாடம் வேற. அதுதான்மா. திட்டமிடுதலும் மனப்பாடமும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. திட்டமிடுதலுக்கும் மனப்பாடத்துக்கும் கன்ஃபியூஸ் திட்டமிடுதல் பண்ணிட்டீங்க. பிளான். திட்டமிடுதல் வேற. நாளைக்கு இதை நான் செய்ய போறேங்கிறது பிளான். காலையில இதை நான் செய்ய போறேங்கிறது பிளானிங்க தவிர அது மனப்பாடம் கிடையாது. இல்லம்மா, அத நான் மனப்பாடத்துல சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பிளான் பண்ற மாதிரி இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம பிளான் பண்ணி மனப்பாடம் பண்ணி மனசுல பதிய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் நானு. அந்த 10 பாயிண்ட இல்ல, வந்து நீங்க மனசுல still you are confusing yourself. இல்ல சார், சரி. ஓகே, சேவா வாங்க. கல்யாணி மேம் சொல்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்துல நம்ம சமையலே தெரியாத போது அத வந்து பார்த்து புக்க பார்த்து நம்ம பண்றோம். அது மனப்பாடம் தானே. அதுதானே ஒரு கட்டத்துல மனசுல ஆழமா பதியுது. அது முதல்ல தெரியாத போது இருங்க. சேவா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சமைக்காத விட்டீங்கன்னு வச்சீங்களேன், அது வரும். நீங்க வந்து பண்ணுவீங்களான்னா கொஞ்சம் குழப்பம் வரும். ஆனா நீங்க தொடர்ந்து பண்ணும் போது ஒரு லாங் டர்ம் மெமரியில உங்களுக்கு பதிஞ்சிடும். ஆனா ஆரம்பத்துல மனப்பாடம் தானே சார் அது ஆகுது. அது மனப்பாடம் தான். ஆனா மனப்பாடத்தை விட்டு ஒரே சாம்பார் 2-3 தடவை வச்சுட்டேன்னா அது மனப்பாடம் தானே. அது மனப்பாடம் தான்மா. ஆனா வந்து நீங்க தொடர்ந்து செய்யறப்ப மனப்பாடம் தேவையில்லை. அது மனப்பாடம் தேவைங்கிறது அது ரைட்டு மேடம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் சமையலுக்குன்றது அது தொடர்பு படுத்தும் போது இது தொடர்பு ஆகலைன்றதுதான் என்னுடைய கருத்து. வசதி மேடம் அதை சொல்ல வரேன். வசதி மேடம் வாங்க. ஸ்டீஃபன் சார் சொன்னதுதான் நான் 100% ஆமோதிக்கிறேன். கரெக்டாக அனலைஸ் பண்ணார் அவர். இந்த கட்டுரையும் சரி, இது எப்படி மனப்பாடம்னா என்ன, மெமரினா என்ன அப்படிங்கிறத ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணது நீங்கள் தான் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கட்டாயமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இல்ல, ஏன் தெரியுமா, இந்த கன்ஃபியூஷன் வந்து நம்ம கிட்ட நிறைய பேருக்கு இருக்கு. மனப்பாடம்னா என்ன, மெமரினா என்ன, இந்த மெமரிக்குள்ள ஒரு சின்ன கொஞ்ச நேரத்துல மெமரியில போயிடுது. அதை ரீகால் பண்றீங்க, திருப்பி ரீகால் பண்றீங்க. எல்லாமே ஒண்ணுதான். நான் ஒண்ணு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கதையை சொல்லிட்டு நீங்க அதை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லலாம், இல்லாட்டி வேற ஒரு கதையை சொல்லுன்னு சொல்லலாம். அந்த வேற ஒரு கதையை அதே மாதிரி அவ சொல்லும்போது அதை மிரர் பண்றா. அந்த நம்ம சொன்னதை அவளுக்கு ஞாபகம் இருக்கு, அதை வச்சு அவ வந்து மிரர் பண்றா. நான் இது ஒரு லைட்டர் நோட்ல இதை முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். எப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் எங்க பையன் வீட்டுக்கு போனப்போ என்னோட பேத்திட்ட கதை எப்போ பார்த்தாலும் கதை சொல்லுவா. சொல்லிட்டு நான் டெய்லி உனக்கு நான் கதை சொல்றேன், இப்போ நீ எனக்கு ஒரு கதை சொல்ல போற அப்படின்னு சொன்னேன். அவ வந்து உடனே ஆரம்பிச்சிட்டா. Once upon a time there was a man called Arjun and he married a beautiful girl called Rasika. அப்புறம் 9 months, கரெக்டா அவ கையை காட்டுறா, 9 months they got a beautiful girl called Leela. In another 2 years, another 9 months, they got a beautiful boy called Indran. They lived happily ever after. இது முடிச்சாச்சோ. ஓகே, இந்த கதையை வந்து எங்கேயோ நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்னோ ஒயிட்டை சொல்லியிருக்கோம், ஸ்லீப்பிங் பியூட்டியை சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வச்சு அவங்க கிரியேட் பண்றாங்க ஒன்று. ஸோ இது அவளோட மெமரியில போய் இருந்திருக்கு. அவள் மெமரியில அந்த கதையை சொல்லும்போது அவன் மெமரியில போய் இருந்திருக்கு. அதை மனப்பாடம் பண்ணலை. பட் த வே ஷி ரிலேட்ஸ் பேக் இஸ் வாட் வி கால் the IQ or whatever it is, or creativity or imagination and communication எல்லாம் நம்ம அதில் கொண்டு வந்துடுறோம். மனப்பாடம் எங்க வருதுன்னா ஒரு ஸ்மால் ஃப்ராக்ஷன்ல தான் அந்த மனப்பாடம் போய் நிற்குது. அதுக்கப்புறம் அதை திருப்பி நீங்க எப்படி அதை கொண்டு வரீங்க அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் சார். ஸ்டீஃபன் சார் சொன்னது ரொம்ப ரொம்ப நான் ஒத்து போறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது நான் கல்யாணி மேடம் அவர்கள் சொன்னதுல எனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு. எப்படின்னா, ரிப்பட்டிஷன் அப்படின்னு நம்ம இப்ப மனனம்னா என்ன, ஒரு சொல்ல திரும்ப திரும்ப பண்றது, உருப்போடுதல், இதெல்லாம் மனனம்னு நம்ம சொல்றோம், மனப்பாடம்னு சொல்றோம்.
திரும்ப திரும்ப செய்தல் அப்படின்னுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அது ரிப்பெட்டிஷன். பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன் தான் இது. மனப்பாடத்தினுடைய பெரும்பங்கு அந்த ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப, அவங்க சமையல்னு எடுத்துக்கிட்டால் கூட திரும்ப திரும்ப அவங்க செய்யற போது அது அவங்களுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருது. அப்ப மனப்பாடத்தினுடைய எஃபெக்ட் என்ன? ரிப்பெட்டிஷன் தான். பவர் ஆஃப் ரிப்பெட்டிஷன் தான். ஒரு சொல்ல ரிப்பீட் பண்ணாலும் சரி, ஒரு செயலை ரிப்பீட் பண்ணாலும் அதை மனநம்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் நான் பாக்குறேன். அது அவங்க செயல்னு அதுக்கு உதாரணம் கொடுத்ததுனால அது நீங்க சரியா தான் இருந்தது. அதுக்கு மனப்பாடம் சொல்லுவீங்களா? இல்ல, ரிப்பெட்டிஷன். நான் மனப்பாடம்னா என்ன இல்ல சார், மனப்பாடம்ங்கிறது நம்ம மனப்பாடம் ஒரு சொல்லு, அதுக்கு என்ன செயல்? செயல் அது ரைட் சார். ரிப்பெட்டிஷன். மனப்பாடம் ரிப்பீட்டேஷன் நிறைய விஷயத்துல பண்றோம். ஆமா, மனப்பாடம் பண்ணோம்னா ரிப்பீட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு பேரு என்ன ஆகுது? மனப்பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நீ மெமரி பண்ணிக்கன்னு சொல்றத கூட பண்ணலாமே. இல்ல மெமரின்னா இல்ல இது. அதாவது எப்ப நம்ம ஒரு சொல்ல திரும்ப திரும்ப சொன்னா ரிப்பெட்டிஷன் அதை ஒத்துக்கிறோமோ, மனப்பாடம்னு சொல்றோமோ, ஒரு செயலை திரும்ப திரும்ப சொல்லும் போது நீங்க வந்து பிள்ளைங்க கிட்ட போயிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் 10 வருஷம் கழிச்சு சொல்லுன்னு சொல்லுவீங்களா? இல்ல, எது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரிப்பீட்டேஷன் தான். ஆனா அது வந்து 10 வருஷம் கழிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா? 10 வருஷம் கழிச்சு சொல்லுங்க, ஒரு மனப்பாடம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா? மனப்பாடத்துக்கும் கனெக்ட் பண்ணுவீங்களா? இப்ப ஏன் சார் இந்த கேள்வி வருது? எனக்கு புரியல சார். சாரி. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, ரிப்பீட்டேஷன் வேற, மனப்பாடம் வேற. ஆனா மனப்பாடத்துக்கு ரிப்பீட்டேஷன் வேணும். ஆனா அதையே நீங்க கனெக்ட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். ராம் சார். அட்டாமிக் ஹாபிட்ஸ் புக்ல ஜேம்ஸ் கிளியர் சொல்லுவாரு, ஹாபிட் ஸ்டாக்கிங்னுவாரு. முதல்ல உப்பை போடு, அதுக்கப்புறம் புளிய போடு, அதுக்கப்புறமா மிளகா பொடியை போடு அப்படின்னு வரும் இல்லையா? அது அடுத்தடுத்து பண்ணி பண்ணி ரெப்பிட்டேஷன்ல இதுக்கப்புறமா இது வரும், இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது வருங்கிற போது ஹாபிட் ஸ்டாக்கிங்னு பேர் இதுக்கு. ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்திடுறீங்க, அது உங்களை கொண்டாந்து விட்டுருது. எழுந்த உடனே பல்லு தேய்ச்சதுக்கு அப்புறம் ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் வாக்கிங் போ. ஹாபிட் ஸ்டாக்கிங். சமையலும் இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான், ஒரே ஒரு வேலை கிடையாது. சீக்வன்ஸா அடுத்தடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே வர்றாங்கல்ல, திஸ் கால்ட் ஹாபிட் ஸ்டாக்கிங். சார் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் சார். ரிப்பீட்டேஷன் வந்து ஹாபிட் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிள், எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடா பண்ணோம்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடும். ரிஜிஸ்டர் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க காலையில எழுந்து 5 மணிக்கு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது என்னன்னா உங்களோட பழக்கம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி டீச் பண்ணிக்கிறீங்க. அது மெமரி கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாபிட், மெமரியை கிரியேட் பண்ணி அதை ஹாபிட்டா மாத்தி கொண்டு வந்துட்டீங்க. புரியுதுங்களா? ஆனா அது மனப்பாடமானா மனப்பாடம் கிடையாது. மனப்பாடம்ன்றது ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்த நம்ம வந்து நாளைக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு தான் மனப்பாடம் பேர் சொல்லுவாங்க. மற்றதுக்கெல்லாம் மெமரி. அந்த மெமரியை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா மைண்ட் கண்டிஷனிங் ஆயிடும். அந்த கண்டிஷனிங் உங்களோட ஹாபிட் ஆயிடும். இந்த ஹாபிட்டை வச்சுதான் உங்களோட கேரக்டரை டிசைட் பண்ணும். சார் இதுக்கு எல்லாத்துக்கும் பிகினிங்ல வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இது ஏதோ ஒண்ணு மனப்பாடம் பண்ணி பண்றது அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு நீங்க கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப நான் ஸ்கூட்டர் கத்துக்கிறேன், எனக்கு மனப்பாடம் தேவையில்லை, சொல்லி கொடுக்குறாங்க, நான் ஓட்டி ஓட்டி கத்துக்கிறேன். அது பிகினிங்ல எனக்கு மனப்பாடம் கிடையாது சார். அது பிராக்டிக்கல் சார். அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, தியரி வந்து மஸ்ட் தானே சார். இப்ப நீங்க ஒரு ரிசர்ச்சே பண்றீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சுக்கு வந்து தியரிக்கே சொல்றேன். இப்ப நான் இவர் வந்தார்ல, நம்ம வினிதன் சார் வந்தார்ல, ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு? ஸ்டார்டிங்ல ஒரு டாக் பேசும்போது என்ன சொல்றாரு? ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா? நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயத்த சொல்றேன், பேசுறேன் இல்லையா? வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லையா? இது மனப்பாடம் பண்ணல நானு, ஆனா ரெகுலரா சொல்லிட்டு வரேன். என் பிரெயின்ல வந்தவொடனே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இதுவும் ரிப்பீட்டேஷன் தான், ஆனா மனப்பாடம் கிடையாது. இது மனப்பாடத்துல வராது சார். அதுவும் தியரி தானே. இதுவும் தியரி தான். தியரி தான் சார். தியரி, பட் யூ ஆர் அப்ளைங் இட்.
யூ ஆர் அப்ளைங் இன் தி பிளேஸ் இல்ல, நீங்க அதேதான் தியரிங்கறத மேடம், பிராக்டிகலா அதேதான். நீங்க பண்றீங்க சார். நீங்க ஒரு தியரியை எடுக்கும் போது அந்த தியரியை வெளியில நாளைக்கு சொல்லிதான் ஆகணும்னு சொல்லும் போது மனப்பாடம் சொல்லுவோம். அதை நீங்க அப்ளை அது பண்ணும் போது அது உங்களோட வேணும்ல சார். பிராக்டிஸ் வந்துருங்க. இப்போ நம்ம ஒரு பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால ஒரு ப்ரிப்பரேஷன்ல கண்டிப்பா மனப்பாடம் ஆமா வேணும் சார். ஆமா அதே மாதிரி இப்ப நீங்க நாளைக்கு ஒரு பிளான், நானே ஒரு இதை போய் பேச போறேன் அப்படின்னா ஒரு 10 பக்கம் எழுதி வச்சிருக்கேன்னா அட்லீஸ்ட் அதை அந்த 10 பக்கத்துல இருக்கிறத ஒரு அளவுக்காவது என் மனசுல நான் பதிய வைக்கணும். ஆமா பதிய மேடம். வச்சு அது வந்து திருப்ப மறுபடியும் அந்த பேப்பரை நகர்த்தி வச்சுட்டு ஐ ஷுட் ரீகால் மை செல்ஃப். ஓகே, இந்த பேரு இருக்கு ஆனா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப ராம சார் சொல்றது வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்ல தேவையில்லைன்னு இல்ல சொல்றாரு. நீங்க ஏன்னா நீங்க சொல்ற அவருக்கு வந்து பாயிண்ட்டுக்கு சொல்றேன். அவரு வந்து அந்த இதை பேசும்போது அவரு வந்து எனிதிங் ஹி பிரிங்ஸ் இன், ஒரு பாயிண்ட் எடுத்தா கூட ஹி பிரிங்ஸ் இன். அவருக்கு நிறைய பிராடா தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து இந்த இதை கொண்டு சொல்வாரு, இந்த கோட்டை கொண்டு சொல்வாரு, நிறைய சொல்லி இது பண்ணிடுறாரு. ஆனா இப்ப நாளைக்கு வந்து நான் இப்போ ஒரு 10 பக்கம் போய் நான் யாரைய பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து ஐ நீட் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிக்கணும் என் மைண்ட்ல. இல்லைன்னா போய் நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். நீங்க சொல்ற விஷயம் நீங்க வந்து ஒரு மனப்பாடம் பண்றது, நீங்க வந்து மனப்பாடம்ன்றது இப்ப குழந்தைங்க பேசுறதுன்னு வச்சீங்களா, ஒரு 10 பாயிண்ட் நாளைக்கு பேசுனா நாளைக்கு 10 பாயிண்ட் எழுதி கொடுத்துருவாங்க, அதுங்க பேசிடும். ஏன்னா அதுங்க வேற வார்த்தையை கனெக்ட் பண்ணாது. இன்னொரு விஷயம் அதுங்க என்ன சொல்லணும்னா 10 பாயிண்ட் பேசலன்னா அதுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிடும். இதே நான் நாளைக்கு பேச போறேன்னா நான் 10 பாயிண்ட் இல்ல 20 பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நாளைக்கு போய் நான் எத்தனை பேச போறேன்னு யாருக்கும் தெரியாது. நான் 10 பேசினாலும் ஒண்ணுதான், 20 பேசினாலும் ஒண்ணுதான். அந்த 20ல சுத்தினாலும் ஒண்ணுதான். அந்த 20ல நீங்க இதே வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஓகேவா சார்? நீங்க அந்த இடத்துல 10 பாயிண்ட் எழுதுனா இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த 20ல நான் 20க்கு பதிலா 10 பாயிண்ட் விட்டுருவேன், ஆனா 30 பாயிண்ட் ஆட் பண்ணேன். தட் இஸ் டிஃபரன்ஸ் சார். 30 பாயிண்ட் எப்படி ஆட் பண்றேன்னா எனக்கு மெமரியில இருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தது. அங்க வந்து நான் மனப்பாடம் பண்ணன்ற அவசியம் இல்ல. எனக்கு ப்ரிப்பரேஷன், தட் இஸ் ப்ரிப்பரேஷன் சார். நீங்க அந்த இடத்துல போய் உங்களுக்கு மெமரியில இருந்து ரீகலெக்ட் பண்றதுக்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க மனசுல வச்சிருப்பீங்க. ப்ரிப்பரேஷனையும் மனப்பாடத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இல்ல தயார்படுத்துறது வேற, மனப்பாடம் பண்றது வேற. அந்த ஒரு 10 இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க இன்னும் 30 பேச முடியுங்கிறேன் நான். அவசியம் இல்லைன்றேன் ஒரு விஷயம் உள்ள போட்டுட்டீங்க, அதுதான் நீங்க தயார்படுத்திக்கிறீங்க. மனப்பாடம்ன்றது வேறன்ற நான் சொல்ல வரேன். சொல்லுங்க அமுதா மேடம், இதை சொல்ல வந்தேன். நானும் இததான் இப்ப கல்யாணி வந்து ஒரு இடத்துக்கு பேச போறோம் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் மனசுல வச்சுக்குவோம். இதையே இன்னொரு 5 மாசம் கழிச்சு அன்னைக்கு 10 பாயிண்ட் சொன்னியம்மா என்னன்னு கேட்டா தெரியாது. ஆனா இந்த மனப்பாடம்னு சொல்றேன்லம்மா, அந்த மனப்பாடம் ஒப்பிக்கிறோம்ல, நம்ம ஒப்பிச்சிடுறோம்ல. இல்லம்மா அத சொல்லல. மறக்காது. இப்ப நீங்க இந்த 10 பாயிண்ட் நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம அத பழகுறோம்ல, அந்த ஒரு பிராக்டிஸ் 10 பாயிண்ட் அந்த ஒரு அந்த மீட்டிங் முடியற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது இருக்காது. அதுதான்மா, அது போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஹாபிட் ஆஃப் கீப்பிங் இன் யுவர் மைண்ட். இப்ப இந்த பரீட்சைக்கு போகும்போது 10 பாயிண்ட் சொல்றதுக்கு அந்த பொருள் கிடையாது. பாடம் பண்றதுன்னா ஆழமா உள்ளத்துல பதிக்கிறது, ஒப்பிக்கிறது. அத வந்து எப்பவுமே மறக்காது பாடம் பண்றது. இப்ப நீங்க சொல்றது வந்து நீங்க சின்னதுல வந்து ஒரு இதை இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் பாடம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உடம்ப பாடம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாடம் பண்றதுன்னா அது அப்படியே இருக்கும். அது வந்து மாறவே மாறாது. எப்பெல்லாம் மறந்து போதோ அதை நம்ம மனப்பாடம் பண்ணாத விஷயங்கள் தான் அது வந்து ஞாபகத்துல இருக்கிறது. அது குறுகிய காலத்துலதான் இருக்கும். ஆனா பாடம் பண்றது அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு இருக்கும். அததான் மனப்பாடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ன வயசுல நம்ம 2ஆம் கிளாஸ்ல 3ஆம் கிளாஸ்ல படிச்சது இன்னைக்கும் மறக்காது. ஆனா அதுவே நம்ம தேர்வு எழுதுறதுக்கு ஒரு 10லயோ ஒரு 12லயோ ஒரு கல்லூரியிலயோ படிச்சது மறந்து போயிடும். ஏன்னா அது அந்த நேரத்துக்காக நம்ம தயார் பண்றோம், மறந்துரும். 2ஆவதுல படிச்சது மட்டும் முடிச்சுக்கலாமா? இன்னொரு நாளைக்கு பேசலாமா? ஒரே ஒரு லைன் பா. மனப்பாடம் அப்படின்னு சொல்றதுல செல்ஃப் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. மெட்டீரியல் வாங்கி உள்ள வச்சுக்கிறோம், திருப்பி சொல்றோம். மெமரிங்கிறதுல என் செல்ஃப் வந்தா மட்டும்தான் ரீகால் பண்ண முடியும். மெமரியில நான் இருக்கிறேன், மனப்பாடத்தில் நான் இல்லை. அது டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. 9:40 இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். ஏன்னா நிறைய டைம் ஆயிடுச்சு. முடிந்தால் நாளைக்கு கூட பேசலாம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம நாளை பேசுவோம். மகிழ்ச்சி. ஒரு நல்ல கலந்துரையாடல், ஒரு
அதாவது ஒரு பயனுள்ள கலந்துரையாடலா இருந்தது. இது வந்து யாரோட மனசு காயப்படுத்துறதுக்குலாம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. இது அவங்கவுங்களுக்குரிய ஒரு பார்வை தான். அவ்வளவுதானே தவிர அந்த பார்வையை வந்து நம்ம ஒரு விதமா இது பண்ணோம். மனப்பாடம்ன்றது யார் யார் புரிதல் எப்படி இருக்குதோ அது மாதிரி எடுத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நானு எங்களோட புரிதலை நாங்க சொல்லிட்டோம். பெரும்பாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. கல்யாணி மேடம் கட்டுரைக்கு ஒரு நன்றி. கட்டுரை வாசித்த நம்ம நாராயணமூர்த்தி சாருக்கு நன்றி. நாராயணமூர்த்தி சாருக்கு மிக்க நன்றி சார். கல்யாணிக்கு மிக்க நன்றி. அழகா இருந்தது. ராமு சார்